ஓம் சத்குரு ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரர் திருவடிகளே சரணம். மெய்யன்பர்களே, பொழிற்கருவூர் துஞ்சிய புகழ்ச்சோழர்க்கும் அடியேன் என்று திருத்தொண்டு தொகையிலே சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் ஒரு நாயனாரை புகழ்ந்து பாடுகிறார். பொழிற்கருவூர் துஞ்சிய புகழ்ச்சோழர்க்கும் அடியேன். இந்த புகழ்ச்சோழன் என்கின்றவன் சோழ மன்னன். அவனது பெயர் புகழ்ச்சோழன். அவரை பற்றி துதித்து பாடுகிறார். அப்படி என்ன அவருடைய சிறப்பு என்று பார்த்தால், மன்னன் என்றாலே உங்களுக்கெல்லாம் தெரிந்தது தான். மன்னன், மந்திரி எல்லாருக்கும் அந்த அதிகாரம் என்று கையில் வந்து விட்டார். அவர்களுக்கு பணிவு என்பது இருக்கும். சில அது செயற்கையாகவே இருக்கும். இருந்தாலும் கூட இயற்கையாகவே பணிவோடு இருப்பது என்பது எல்லாம் பக்தர்களாக இருந்தால்தான் அது சாத்தியம். அந்த மன்னன் புகழ்ச்சோழன் பெரிய மன்னனாக இருக்கிறான். இருந்தாலும் சிவபக்தன். சிவனடியார்கள் என்றால் அவன் அந்த அளவிற்கு பணிவோடு வணங்குகின்ற ஒரு தன்மையில் இருப்பான். அதுதான் பக்தர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். எத்தனையோ மன்னர்கள் வாழ்ந்தார்கள், எத்தனையோ பேர் சோழ நாட்டை ஆண்டார்கள். ராஜராஜ சோழனைத்தான் நமக்கு தெரிகிறது, ராஜேந்திர சோழனை தெரிகிறது. இப்படி குறிப்பிட்ட சில பேரைத்தான் பொன் வாய்ந்த பராந்தக சோழனை தெரிகிறது. அதுபோல் இந்த புகழ்ச்சோழன் என்கின்ற இந்த மன்னனையும் நமக்கு தெரிகிறது. ஏனென்றால் எல்லோரும் சிவபக்தர்கள், அடியார்களுக்கு மிகவும் நல்லவர்களாக இருந்து அவர்களுக்கு தொண்டு செய்கிறவர்கள், மிகவும் பணிவோடு இருக்கிறவர்கள். அப்படி அந்த மன்னன் புகழ்ச்சோழ மன்னன் ஏற்கனவே எரிபத்த நாயனார் கதையிலே வந்தவன். அந்த மன்னன் தான் எரிபத்த நாயனார். பத்தர் சமூகத்தை சேர்ந்தவர். பத்தர் சமூகத்தை சேர்ந்தவங்க பூணூல் கூட போடுவாங்க. அவருடைய கதை உங்களுக்கு தெரிந்தே தான். அவர் எப்படி என்றால் வன் தொண்டர். தொண்டரில் இரு விதமாக இருப்பார்கள். மென்மையாக அன்பு பணிவோடு தொண்டு செய்வார்கள். சில பேர் வன் தொண்டர் என்று இருப்பார்கள். அவருடைய எப்படின்னா கடுமையாக இருப்பார்கள். அவர் எப்படின்னா சிவனடியார்களுக்கு யாராவது தொல்லை கொடுத்தா அவங்கள கண்டதண்டமாக வெட்டி போட்டுருவார். அதான் வன் தொண்டர். அடியார்களுக்கு யாராவது தொல்லை கொடுத்தா உடனே அங்கே பாஞ்சு போய் அதை வெட்டி போட்டுருவார் அவங்கள. ஏன்னா அடியார்கள் எதுவும் இல்லாமல் சுற்றித் திரிக்கிறவர்கள், சிவனே கதியாக. அவர்களுக்கு கணநாதர் வேற, சீர்காழியில் இருந்தவர். அவர் கழற்றறிவார், கடலிற்றறிவாருக்கு அப்புறமா போன வாரம் இது பார்த்துட்டுமே. போன வாரம் என்ன பார்த்தோம்? கடலிற்றறிவாரை பார்த்தோம். போன வாரம் இது பார்த்தேன், வேர்க்கூற்றன் கலந்தைக்கொன். வேர்க்கூற்றன் கலந்தைக்கொன் அடியார்க்கும் அடியேன். அதுக்கு அடுத்தது பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன், பொழிற்கருவூர் துஞ்சிய புகழ்ச்சோழர்க்கும் அடியேன். கருணாதர் எதுவுமே கதையே இல்லை. வருது 4 வரி. அதுதான் சொன்னேன். பிராமினாருக்குவே அவர் வருகிற சீர்காழியில் வருகிறவர்களுக்கெல்லாம் அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பார். பூஜை முறைகளை சொல்லிக் கொடுப்பார் பிராமணர். அதை அப்படியே அவர் இறைவனை சென்று அடைகிறார். அவர் பிராமணன். அதை கூட பிராமணர்னே சொல்ல முடியல. இப்போ அந்தனர்னு போடுறாரு இவர். இவங்க தான் அந்தனரை பிராமணர்னு மாற்றிக்கினாங்க. யார் அந்தனர் யார் பிராமணர்னு இப்போ கண்டுபிடிக்க முடியாமல் ஆகிப்போச்சு. அதை தான் சொன்னேன் நான். ஆமாம், அது 800 பேர் அதை பார்க்க வச்சுட்டாங்க பிராமின் உடனே. இவர்கிட்ட வந்துடுவோம். அடுத்தது வேர்க்கூற்றன் கலந்தைக்கொன் அடியார்க்கும் அடியேன். போன வாரம் பார்த்தோம். அதை பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன். அது தொகையடியார். பொய்யடிமை இல்லாத புலவர் என்பது தொகையடியாரில் வரும். பொழிற்கருவூர் துஞ்சிய புகழ்ச்சோழன் தான் அடுத்தது. இந்த சோழ மன்னன் அந்த எரிபத்தரை இருந்து கொண்டு இருக்கிறார் கருவூரிலே. அவருடைய வன் தொண்டர் அவர். அப்பொழுது சிவகாமி ஆண்டார் என்கின்ற ஒரு பக்தர் அதிகாலையிலே மலர்களை பறித்து கொண்டு சிவபூஜைக்காக கொண்டு வருகிறார். இந்த மன்னன் வளர்த்த யானை, பட்டத்து யானை, அந்த பக்கமாக அந்த பாகர்கள் எல்லாம் குளிப்பாட்டி அதை அதிகாலையில் அதையும் கூட்டி கொண்டு வருகிறார்கள்.
இது மன்னன் பட்டத்து யானை என்றால் போரில் நின்று களம் கண்ட யானை. போரில் நின்று களம் கண்ட யானை அவ்வளோ வீரமாக இருக்கணும். அதுவே பின்வாங்கக்கூடாது, அந்தளவுக்கு மிகப்பெரிய யானை. இருந்தாலும் அதுவும் சிவபக்தி ஊட்டி வளர்த்துருக்கிறார். அதனால் சிவகாமி ஆண்டார் பூ பறித்துக்கின்னு போகிறாருன்னு உடனே சிவத்தொண்டுக்கு உதவி செய்வோம்னு சொல்லிவிட்டு அந்த மலர்கொடியை நம்ம வாங்கின்னு எடுத்துன்னு போய் கோயில் வரை எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வரலான்னு அவர்கிட்ட இருந்து அதை வாங்குது. ஆனால் அவருக்கு அது தெரியாது. அவர் பயந்து போய் ஒரு யானை என்னை துன்புறுத்துது ஓலம்னு கத்துறார். அதை கேட்டுட்டு எரிபத்தர் தபதபன்னு ஓடியாந்து, ஆஹா இது எப்படி ஒரு அடியாருக்கு துன்பம் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு யானையை வெட்டி போட்டுறார். அப்புறம் அந்த பாகர்கள் 5 பேர் வராங்க, அதில் 4 பேரை வெட்டி போட்டுறார், ஒருத்தன் தப்பிச்சு ஓடிடுறான். நீங்களாம் எப்படிறான்னு சொல்லிட்டு போய் தான் அவன் மன்னன்கிட்ட சொல்கிறான். இவர் கருவூரில் மந்திராலோசனை கூட்டம், மந்திராலோசனை அங்கே போயிடுது. அவங்க போட்ட மந்திராலோசனைலாம் வேறு, இப்போ இவங்க போடுற பீடாதிபதிகள் மந்திராலோசனைலாம் போகிறதெல்லாம் வேறு. யாரெல்லாம் தீர்த்து கட்டலான்ட்டு போடுறானுங்க இவனுங்க. திரும்ப ட்ராக் மாதிரி நான் இங்கே வந்துட போகிறேன், அங்கேயே இருக்கலாம் நம்ம. அப்பொழுது ஓடியாந்து அந்த தப்பிச்சும் ஓடியாந்து கடகடன்னு ஓடியாந்து மண்ணா ஆபத்து வந்தது, பட்டத்து யானையார் வெடி போட்டாங்கன்ட்டான் ஒரு வரியில். நம்ம ஆளுங்க தான் எப்போ அந்த அரகுறை ரொம்ப எக்ஸ்பர்ட்டுங்க நம்ம ஆளுங்க. நம்ம இங்கே பார்க்குறோம், தினம் இட்லியாகவே வாங்கி கொடுக்குறீங்களாடா, ஒரு 4 இட்லி ஒரு சப்பாத்தி வாங்கிட்டு வந்து சொல்லுப்பான்னா, அப்போவும் இட்லி தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். என்னடா சப்பாத்தி வாங்கலையாண்ணா, இல்லை சாமி அவன் சொன்னது இப்போ இட்லி தான் வாங்கிக்கணும் தீர்மானம் பண்ணிட்டான். என்னடா 4 அது மாடியிலேருந்து இறங்கி வரத்துக்குள்ளே சப்பாத்தியை மறந்து சாமி இட்லி வாங்கிட்டு சொல்லாருன்ட்டு போயிட்டான். இவ்வளோ தான் இப்படி தான் எழுதுறா நம்ம பசங்க. ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இந்த அளவுக்கு இருக்கிறானுங்க. 2 சொன்னால் அதில் பாதி விட்டுட்டு மீதி பாதி தான் சொல்லும். அது கரெக்டாக எப்போ வாங்குற இட்லியோடு இறங்குறான். அதுபோல் அந்த பாகன் அது போல் அவன் தப்பதான் ஓடனா என்ன ஏதுன்னு சொல்லாமல் ஒன்றா ஆபத்து வந்துச்சு, பட்டத்து யானை யாரை வெட்டி போட்டாங்கன்ட்டான். அவன் நினச்சின்னா எதிரி நாட்டு உள்ளே ஒன்ட்டானுங்க போலது சொல்லிட்டு அவன் படையெல்லாம் திரட்டி குதிரையில் ஏறின்னு பயங்கரமாக வேகமாக வரான். 4 வகை படையும் பின்னால் வருது, புகழ்ச்சோழன் பின்னால். எதிரி வந்துட்டான், நம்ம நாட்டில் போருக்கு தயாராகுங்கன்னு சொல்லிட்டு போர்க்குளம் பூண்டு தப்புன்னு வராங்க எல்லாம். இங்கே எரிபத்தர் எல்லாத்தையும் வெட்டி போட்டு பயங்கரமாக ஆவேசமாக நின்றுக்கிறார். அப்புறம் அந்த தெரு முனையில் வந்தோடனே பார்த்தா படையும் காணும் ஒன்றும் காணும். எதிரி நாட்டுன்னா அவன் படை எதிர்க்க போய் நிறைய இருக்கணும்ல, எதையுமே காணாம், அமைதியாக இருக்குது. தூரத்தில் பட்டத்து யானை செத்து போயிட்டு 4 பார்க்குறேன். ஒரு அடியார் ஒருத்தர் நின்றுக்கிறார். அதை பார்த்தோன்னே இவனுக்கு கொஞ்சோண்ட தயக்கம் வருது. அவர் பயந்துட போகிறாருன்னு சொல்லிட்டு படைகள் அங்கேயே நிறுத்துகிறான். நீங்களாம் இங்கே இருங்க, ஏதோ விபரீதம் நடந்திருக்குது, இது எதிரி நாட்டு படை கிடையாதுன்னு சொல்லிவிட்டு நிறுத்திட்டு அவன் மட்டும் குதிரையில் வரான். வந்து இவர் அடியார் நின்றுக்கிறத பார்த்து உடனே இறங்கி அவரை வணங்கி, அடியாரே இந்த யானையெல்லாம் வெட்டியது யார், எதிரி எங்கே இருக்கிறான்ட்டு கேட்குறாரு. அப்போ நான் தான் வெட்டினேன். அப்போதான் புரிஞ்சிச்சு, ஆஹா ஏதோ தவறு நடந்துட்டு இருக்குது, அடியார் தான் அதை வெட்டியிருக்கிறார் சொல்லிவிட்டு அப்போ சொல்கிறார் எரிபத்தர், இதை போல் சிவகாமி ஆண்டான் பூ பறிச்சு போகும்போது உனது யானை அந்த பூக்கூடையை பிடுங்கி அவனுக்கு துன்பம் விளைவித்தது, அதனால் யானையும் வெட்டினேன், அதை தடுக்காத பாகன்களையும் வெட்டினேன் அப்படின்னு நிற்கிறான். மன்னனுக்கு சவால் விட்டு, இப்போ மன்னன் இவன் சாதாரண மன்னனாக இருந்தால் என்ன பண்ணிடணும், உடனே கத்தி எடுத்து அவனை வெட்டிட்டு இருக்கணும். எப்படா ஏன் பட்டத்து யானை வெட்டினேன் இல்லையா? இப்போ அப்படி தானே மந்திரிங்களுக்கே வட்ட சிலை மாவட்ட சிலை இவங்களுடைய ஆணவத்தையே தாங்க முடியல. யார்கிட்ட வச்சுக்கிறேன்னு வா அண்ணன் கூப்பிட்றாருன்னொடனே அவன் தடன்னு நடுங்கினேன், என்ன ஆகுமோ ஏதாகுமோ சொல்லிட்டு. இது மாதிரி ஒரு அகந்தை கூத்து எக்கச்சக்கமாக எங்கே பார்த்தாலும் இருக்குது இது. ஆனால் அவன் பார் மன்னன். அப்போ மன்னன் போது அவன் வெட்டினாலும் யாரும் கேட்குறதுக்கு இது இல்லை. அப்படியா நடந்ததுன்னு கேட்குறான். ஆமாம், அதனால் நான் தான் தண்டித்தேன். அப்போ எரிபத்தர்னா நினைக்கிறாரு, மன்னன் பட்டத்து யானை வெட்டிட்டோம், இப்போ அவன் கத்தி எடுத்து நம்மளை வெட்ட போகிறான். அவர் வீரமாக நின்றுக்கிறார் அந்த கொட்டாளியோட. ஆனால் அவன் என்ன வாழை உருவுறான். உருவி அவர்கிட்ட போயிட்டு மண்டிட்டு உட்காந்துக்கின்னு அந்த வாழை கையில் ஏந்தி, நீங்கள் தண்டித்ததில் பிழை இருக்கிறது, பட்டத்து யானையும் பாகர்களும் தவறு செய்தாலும் அதுக்கான பொறுப்பு அரசனுக்குரியது, அதனால் என்னையும் வெட்டி உங்களது தண்டனையை நீங்கள் நிறைவு செய்ய வேண்டும்னு சொல்கிறேன். அதுதான் புகழ்ச்சோழன். இது யாருன்னா சொல்லுவாங்களா? யாராவது சொல்லுவாங்களா? சாதாரண கொலைங்களையும் அரசியலில் இதெல்லாம் கொலைலாம் சகஜம்ன்ட்டு போகிறான் இப்போல்லாம். என்ன
இவர் ஆன்மீக கொலை கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க அடிக்கிற கலாட்டா பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் கொலையெல்லாம் சாதாரணன்ட்டு போயிடுவான். அப்புறம் அக்கம் பக்கத்து வீட்டுக்கார வெட்டிங்க மாடி இதெல்லாம் சாதாரணம் தான் ஆகிட்டேன். அப்புறம் பார்த்தா கொலைங்கள்லாம் சாதாரணன்னு ஆக்கி விட்ருவானுங்க பொழுது போக போக பார்த்தா அப்படி தான் மனுஷன்னா ஒரு 2 கொலையாவது செஞ்சுருக்கணும் ஆகிடுவானுங்க பொழுது எல்லாத்தையும். ஆனால் மன்னன் பார் அவ்வளோ பெரிய சிவபக்தன் மண்டிக்கிட்டு அது எரிபத்திரை அது எதிர்பார்க்கல தான் தான் சிவபக்தின்னு நினச்சிருந்தார். அப்போ தான் தன்னை மிஞ்சிறான் சிவபக்தியில் மன்னன் மிஞ்சிறான். மன்னனாக இருந்து இதை செய்யணும். அப்போ தான் அவனுக்கு அப்போ தான் எரிபத்தருக்கு புரியுது, ஆஹா இப்படிப்பட்ட மன்னன் வளர்த்த யானை தப்பு செஞ்சுருக்குமா. ஒரு நொடியில் புரியுது இந்த யானை சிவபக்திக்கு உதவுவதற்காக கூடைய வாங்கியிருக்குது. களம் கண்ட யானை அது. அதை நினச்சி இந்த எரிபத்திரியை தூக்கி அடிச்சிருக்கல. அவர் வெட்டுறதுக்கு வந்தார்னா களங்கண்ட யானை போய் அவர் அந்த சிவகாமி ஆண்டார் தடியில் அடிக்கிறாரு, பயந்துக்குன்னு ஓடுது. சந்து முதலாம் பூந்து ஓடுது. களங்கண்ட யானை போய் அப்படி ஓடுமா? ஏன்னா சிவபக்தர்கள் அப்படி யானையை கூட சிவபக்தியை வளர்த்துருக்கிறான் மன்னன். அவ்வளோ பெரிய மன்னன். ஆஹா தவறு செஞ்சிட்டோம் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இதுக்கு மேலே நம்ம அந்த மன்னன் கையிலே வாழை விட்டு வச்சுருந்தா அவனே கூட கழுத்து அறுத்துப்பான்ட்டு முதல்ல அவசரமாக அந்த வாழை வாங்கிக்கிறார். புரிஞ்சுக்கிட்டார். ஒரு நொடியில் புரிஞ்சுக்கிட்டார். பெரிய பக்தன் இவன், நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், புரிஞ்சிக்காமல் இதெல்லாம் வெட்டிட்டோம், பெரிய தவறு செய்தேன்னு சொல்கிறார். நான் பெரிய தவறு செய்தேன். அப்போ அதுக்கான தண்டனை எனது கழுத்தை நானே அறிந்து கொள்வதான்ட்டு டக்குன்னு கழுத்தில் கத்தியை வச்சு அறிய போகிறார். மன்னன் எட்டி பிடிச்சிக்கிறான், தடுத்துறான். வேண்டாம் அடியாரே அது செய்யாதீங்க, டக்குன்னு எழுந்த தடுத்துறான். இப்போ பக்தி எப்படி போட்டி போடுக்குவார் இந்த இடத்துல. இதுதான் பக்தர்களுடைய ஏற்றம். அந்த பக்தர்களுக்கு அதே ஏன் நம்ம படிக்கிறோம், ஏன் 1000 வருஷத்துக்கு அப்புறமும் நம்ம படிக்கிறோம், ஏன் திரும்ப திரும்ப அதை நம்மளுக்கு சலிக்க மாட்டேங்குது. ஏன்னா பக்தி இப்படி தான் இருக்கணும். அடியார்களுக்குன்னும் போது அவன் சாவரத்தில் தான் இருக்கிறான். இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, சனாதன தர்மத்தை வளர்க்குறான்னு அடுத்தவனை கொள்றதுலே குறியாக்குறானு. மீட்டிங் போட்டாலே இந்த 2 பேரை கொள்றதுக்கு போடுறானுங்க. என்ன தான் இவங்களை வச்சு தான் சனாதன தர்மம் வளரணுமா, இந்து தர்மம் வளரணுமா, இந்து மதம் செழிக்கணுமா, வேறு மதத்துக்கு போனவங்களாம் தாய் மதத்துக்கு வாங்கலாம் வந்துடுங்க, எல்லாம் சாமியாராக இவங்களாம் தீர்த்து கட்டுறது ஆள் ஒன்றும் இல்லை. அப்படி தான் இருக்குது இதுக்கு அர்த்தம். ஆனால் ஒன்றுமே அதை சுத்தமாக ஒன்றுமே கிடையாது. அதுதான் குரு அடிக்கடி சொல்லுவார், ஒன்றுமே கிடையாது, மனுஷன் கடிக்கிற கூத்து இதெல்லாம். அவர் மாதிரி போல்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தங்க யாருமே கிடையாது. பிராமணாக இருந்துக்குன்னு வருணமும் இல்லை, ஆசிரமும் இல்லை, அது தர்மமும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னார். இது வரைக்கும் யாருமே பிராமின் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததே கிடையாது. எல்லாம் மனிதன் அடிக்கின்ற கூத்துன்னார். இவனுக்கு இறைவன் தான் படைச்சான்னாங்க. இவங்க யார் பெரிய பெரிய மகான்கள்லாம் அதுக்கு உரை செஞ்சு அதுக்கு புஸ்தகம் போட்டு வச்சுக்கிறான். தெரியுதா? சாதாரணமானவங்க கிடையாது. எல்லாம் அவங்கவுங்க நல்ல தவநிலையெல்லாம் ஆற்றல் உள்ளவங்க சொல்கிறாங்க கடவுள் படித்தது வர்ணாசிரம தர்மம் தான். அது நடுவில் போல்டாக பிராமணா வந்து எழுந்து அது மனிதன் அடிக்கின்ற கூத்துன்னாரு குருநாதர். அவ்வளோ பெரிய போல்ட்னஸ் வேணும் அந்த உண்மை பேசுறதுக்கு, அவ்வளோ பெரிய தைரியம் வேணும். அவங்களுக்கு மட்டும்தான் கடவுள் அருள் இருக்கும். இவங்களுக்குலாம் இருக்கும், என்னமோ இருக்கும். மடாதிபதி பீடாதிபதி இவங்களுக்கு ஒரு சொத்து சுகம், இவங்களுக்கு அடியாளுங்க, இவங்களுக்கு பழைய பழைய மகான்களுக்கு கொடுத்த நன்கொடையெல்லாம் வாங்கி வச்சுக்கின்னு இன்றைக்கி கோடீஸ்வரனா அதெல்லாம் அந்த கூலிப்படைகளுக்கு அதெல்லாம் விநியோகம் பண்ணிக்கின்னு நாஸ்தி பண்ணுவானுங்க. இது என்ன கர்மானே புரியல எனக்கு. அது ஏன் அப்படி நடக்குது? இந்த இங்கே தான் இல்லை, கிறிஸ்டானிட்டிலேயும் அதுதான் நடக்குது, என்ன இஸ்லாத்துலேயும் நடக்குது, புத்திசத்துலேயும் நடக்குது. அவங்கவுங்க அதுதான் அரவிந்தர் அதான் சொன்னார். அவங்கவுங்க 10-11 பேர் வரைக்கும் தேத்தி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ஒரு குருவும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது எல்லாமே அது கிடையாது. அவங்க சொன்ன மதமே கிடையாது. இவனுக்கு அடிக்கிற கூத்து கொண்டாட்டம் தான் சொல்லுவார் அரவிந்தர். சொல்லுவார் ஒரு குரு வந்தால் கண்டிப்பாக 12 சீடை மட்டும்தான் தேடுறான்னார். அவர் தேர்னதே இயேசுக்கு தேர்னதே 12 சீடைகள் தான். அதுக்கப்புறம் கிறிஸ்டியானிட்டி கிடையாது. அதுமாதிரி புத்தருக்கு அதே மாதிரி தான் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் இவனுங்க அவங்க பேரை வச்சுன்னா அந்த கிரேஸில் கொஞ்சம் தூரம் ஓடுது. அதுக்கப்புறம் இவனுங்க அடிக்கிற கொண்டாட்டம் கூத்து பார்த்தா கொடுமையாக இருக்குது. சாதாரண மனுஷன் நல்லவனாகிறான். சாதாரண மனிதன் நீங்களே அரப்பீடாதிபதி கிடையாது. ஆசீர்வாதம் பண்ணுறீங்களா நீங்கள்? சர்வே ஜன சுகினோ பவன் தின்றீங்க, உங்ககிட்ட என்னதான் ஆசீர்வாதம்? ஒன்றுமே கிடையாது. ஆனால் நீங்கள் எந்த கொலையும் பண்ணதும் கிடையாது. யார் வசதி இப்போது இல்லையா? பார்க்குறதுக்கு அது வசதி மாதிரி தெரியுது, அவ்வளோதான். அது குரு அது எனக்கு சின்ன வயசில் அதை கிளியர் பண்ணார். நான் கூட நினச்சேன் பிராமணாக பிறந்தால் தான் இது மாதிரி நம்ம பீடாதிபதிலாம் ஆயிருக்கலாம், பிராமணா புழகாத்தோடு தான் நம்ம அப்படின்னு நினச்சிருந்தா. அப்போ சொன்னார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொன்னார்.
உனக்கு போக போக தெரியும், உண்மை தெரியும். 2 மனிதர்கள் தான் உயர்ந்தவர்கள், ஒருவன் சிவபெருமான், ஒருவன் பெருமாள்னார் குரு சொன்னார். 2 மனிதர்கள் தான் உண்மையிலே உயர்ந்த மனிதர்கள், ஒருவன் சிவபெருமான், இன்னொருவன் பெருமாள். ஏன் உயர்ந்தவர்கள்னு சொன்னால், வேறு எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனை தனக்கு சமமாக உயர்வதை பொறுத்து கொள்ள மாட்டான். ஆனால் இந்த 2 பேர் தான் தனக்கு சமமாக உயர்த்துகிறவர்கள் இல்லையா? அப்புறம் சாமி பாடுறார், சிவமாக்கி என்னை ஆண்டான்னு பாடுறார். என்னையே சிவமாக்கிட்டியே சிவனேன்றார். தன்னலைக்கு சாயுஜ்யம் பதவின்ட்டு வைணவத்திலையும் பெருமாளோட உருவம், பெருமாளுடைய வைகுந்தம் எல்லாமே பெருமாளுக்கு என்னானதோ அதெல்லாம் இருக்கும். சாயுஜ்யம் தனக்கு சமமாக உயர்த்திடுவார் தன் பக்தர்களை. 2 பேர் தான். மீதி எந்த மனிதனும் தனக்கு தன்னோட ஒரு ஸ்டெப்பாவது மட்டமாக தான் வச்சுருக்கணும். அப்போ தான் அவன் நம்மளுக்கு கண்ட்ரோலாக இருப்பான். இப்படி இருக்கிறவன் தான் மனிதன், சாதாரண மனிதன். அதுதான் உண்மை. சரி, அந்த அளவில் மட்டமாக அதுக்காவது இருக்கலாம். இவனுங்க இவ்வளோ பெரிய கொடூரமான கொலைகாரங்களாக இருக்கிறானுங்க. அதுதான் என்னால் ஜீர்ணிக்க முடியல. கொஞ்ச நாளாக எனக்கு அதுதான் ரொம்ப ஜீர்ணிக்க முடியல. இவ்வளோ மோசமாகறானுங்க. சாதாரண ஆளாவது இருந்துட்டு போகலாம், இவ்வளோ மோசமாகறானுங்களே. இது என்ன செய்யறது? ஒன்று கடவுளெல்லாம் உண்மையாகிறாங்க. சிவனும் அம்பாலோ இதிலெல்லாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது. இது கடவுளெல்லாம் உண்மை தான். ஆனால் அந்த இவங்கெல்லாம் இந்த பீடாதிபதிகள்லாம் பார்த்தா கர்ணகடூரமாக கொலை செய்கிறவங்களாகிறானுங்க. அதில் ஏதோ அந்த பீடாதிபதி ஆகணுன்னா அதுக்கு ஏதோ புண்ணியம் தான் ஆக முடியும்னு ஒரு நம்பிக்கை. அதெல்லாம் போய் நேக்குது ஒரு பக்கம். இது என்னன்னே புரியல. அவங்கள தொடாமல் நம்ம கவனித்தாலும் அவங்க நம்மளை தொடுறானுங்க. அவங்களாம் தொடாமல் நம்பான்னு போயினே இருந்தாலும் அவனுக்கு நம்மளை தொடுறானு. நீ என்ன இதுவா பார்த்துக்கிறேன், வேறு வழியே கிடையாது. இப்போ நம்ம அவங்கள தொட வேண்டியதாகுது, அவங்கள பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியதாகுது. இதை போலலாம் போயிடாதீங்க, போகஸ் பீப்புள், சும்மா நாங்கட்டியும் போய் புசுக்குங்க. நான் இதில் எதனா சொல்லி இந்த யூடியூப்பில் ஏற்றி விட்றாங்களா? இதெல்லாம் அரசியல்வாதி. நான் என்னோடய ஒரு வார்த்தையும் எடுத்து அவன் பேசுகிறான். இந்த பொய் புசுக்குன்றது யாரும் கொஞ்ச நாள் எலெக்ஷனில் பேசும்போது இது ஏற்றி விட்டேன். எல்லாம் கேட்குறாங்க, பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா சொல்கிறோமோ அதெல்லாம் ஜம்முன்னு வருது. நல்ல விஷயந்தான் சொல்கிறேன். புகழ்ச்சோழ மன்னனுக்கும் எரிபத்தருக்கும் இருந்த பக்தி போட்டி பார்த்தீங்களா எப்படி இல்லை? அவன் பட்ட தியானம் தெரிஞ்சோம் அது வெட்டி சிவகாமி ஆண்டான்னு இது பண்ணிச்சுன்றாரு. இவனை பார்க்க உனக்கு தண்டனையில் குறை இருக்குது, மன்னனையும் வெட்டினால்தான் தண்டனை சரியாக இருக்கும்னு இவன் சொல்கிறான். அவர் உடனே வாங்கி தான் கழுத்து அரிச்சிக்க போகிறார். இவ்வளோ பெரிய பக்தன் பட்டத்தியான தப்பு செய்யுமா? நம்ம தான் அவசரப்பட்டுன்னு அவர் கழுத்தை வெட்டி போகிற அவன் எட்டி பிடிக்கிறான். அப்போ தான் ஆசிரியரி சிவபெருமான் ஆசிரியரியாக சொல்கிறார், பக்தர்களே உங்கள் யார் மீதும் தவறு இல்லை, உங்களுடைய பக்தியை உலகத்துக்கு தெரியப்படுத்துவதற்காக நான் இந்த விளையாட்டை விளையாடினேன்னு சொல்லிவிட்டு திரும்ப அந்த பட்டத்தியான பாகர்கள் எல்லாரும் உயிரோடு எழுப்பி கொடுக்குறார். எவ்வளோ பெரிய விஷயம்! வேற்று மதத்தில் ஒரு மனிதனை மீண்டும் உயிர் பெற்று செய்ததே பெரிய விஷயம். இதுக்கப்பாரு யானை அந்த பாகன் எல்லாரையும் திரும்ப உயிரோடு எழுப்பி கொடுக்குற சிவபெருமான். சிவபெருமான் இல்லாத ஆற்றலே கிடையாது. மாண்டவர் மீண்டு வந்தார்னா மாண்டவங்களை மீண்டு எழுப்பி கொடுக்குறாரு. ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. அப்புறம் எரிபத்த நாயனார் ரொம்ப நாள் சிவத்தொண்டு செய்து அவர் இறைவன் திருவடி பெற அவர் நாயன்மார் ஆகிறார். இந்த புகழ்ச்சோழ மன்னன் தான் இப்போ இந்த இவ்வளோ பெருமையுடைய சிவபக்தன் புகழ்ச்சோழ மன்னன் ஆட்சி செய்யும்பொழுது அவன் கரூரில் திரும்பவும் அந்த மந்திர ஆலோசனை கூட்டி அவன் பெரிய வீரநாரக தொட்டு பக்கத்து நாடெல்லாம் வென்று பக்கத்து நாடெல்லாம் கப்பம் கட்டுது இவனுக்கு. சிவபக்தர்கள் மன்னனானா அவங்களை ஜெயிக்க முடியாது. அதனால் எல்லாரும் இவன் கப்பம் கட்டுது. அப்பொழுது இவன் துறையூரை தலைநகராக வைத்து ஆட்சி செய்கிறான். இந்த சோழ மன்னன் உறையூர்னு நினைக்கிறேன், உறையூரை தலையாக வைத்து ஆட்சி செய்கிறான். இவன் என்ன செய்கிறான், அந்த கரூரில் கூட்டம் கூட்டி யார் யார் கப்பம் கட்டுறாங்க, யார் யார் கப்பங்க இருக்குது எல்லா மன்னர்களும் அவங்க கப்பம் செலுத்துகிறார்கள். கொண்டு வச்சுட்டு வணங்கி இது பண்ணுறாங்க. பார்த்தா அதிகன்னு ஒரே ஒரு மன்னன் மட்டும் கப்பம் கட்டலை. அப்போ இவன் ஆள் அனுப்புகிறான், ஏன் கப்பம் செலுத்தலை அப்படின்ட்டுக்கல. அவன் சொல்கிறான், அவர் தான் பெரியவரா புகழ்ச்சோழன பெரியவனா படையெடுத்துன்னு என்னை ஜெயிச்சுட்டு என்கிட்ட இருந்து அப்புறம் கப்பம் வாங்கிக்க சொல்லு, நான் அவனை ஜெயிச்சிடுவேன். கப்பம் தோற்றவங்க தான் கப்பம் கட்டணும், ஆனால் அவனை நான் ஜெயிச்சிடுவேன்னு திமிராக பேசுகிறான். அப்போ மந்திரிமாரெல்லாம் எல்லாம் சொல்கிறாங்க, இந்தாந்தான் அவனை ஒரு மாதிரி தெனாவிட்டு எவ்வளோ மிரட்டினாலும் வாபஸ் ஆக மாட்டான்றாங்கல்ல. இப்போ அந்த மாதிரி
இது எலெக்ஷன்கள் நிறைய வந்துட போகுதுன்னு இருக்குது. இது வேறு நிறைய இருக்குது எலெக்ஷனில். அப்போ வந்து சொல்கிறான், இது போல் அதிகன் வந்து ரொம்ப இது பண்ணுறான். அப்போ மன்னன் சொல்கிறான், அப்போனா முறைப்படி அந்த மாதிரி கப்பம் கட்டலைன்னா அவன் சண்டைக்கு போகணும். சண்டைக்கு போய் அவனை தோக்கடிச்சிட்டு அவன்கிட்ட கப்பம் வசூலிச்சுன்னு வரணும். அதனால் நீங்கள் போய் வந்து சேனாதிபதிகளை மட்டும் அமைச்சாலே போதும் அவனுடைய லெவலுக்கு. நீங்கள் போயிட்டு யுத்தம் செய்து சண்டை செய்து போர் செய்து அவனை தோற்கடித்து கப்பம் வாங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு அனுப்புகிறான் புகழ்ச்சோழ மன்னன். அவன் சிவபக்தியில் ரொம்ப உறுதியாக இருக்கிறவன். அப்போ இந்த படை போயிட்டு அதிகனுடைய படையும் வருது, ரெண்டும் மோது போர் நடக்குது. அந்த போரில் தெரிந்தால் போல் சோழ மன்னனுடைய படை ஜெயிச்சிடுது. அதிகம் தோற்று ஓடிடுறான். ஓடிட்டோடனே எப்பவுமே இந்த போரில் ஜெயித்த உடனே அந்த அதில் வெட்டின தலைங்களெல்லாம் கோணியில் போட்டு கட்டி எடுத்துன்னு வந்து மன்னன்கிட்ட கொட்டுவாங்க. தங்களுடைய வெற்றியை பறைசாற்றுவதற்காக அந்த படை சேனாதிபதிகள் எல்லாம் அதை வந்து செய்வார்கள். அதே போல் அவர்கள் வந்து அந்த மந்திரி சேனாதிபதி எல்லாம் சேர்ந்து அந்த போரில் ஜெயித்த அந்த இதுவை கொண்டு வந்து தலைகளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கோணியில் மூட்டையை கட்டி கொண்டு வந்து மன்னன் முன்னால் கொட்டுறாங்க. மன்னன் நாங்கள் பெற்ற வெற்றியை பார் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறான், பரவாயில்ல வீரமாக ஜெயித்துரு. ஆனால் திடீர்னு அப்போ தான் திடுக்கிற ஒரு இது அவனுக்கு. என்னென்னா அந்த தலைகளில் ஒரு தலை சடாமுடி அணிஞ்சின்னு விபூதி அணிஞ்சின்னு இருக்குது. அந்த பக்கம் சண்டை போடல ஒருத்தன் சிவபக்தன் விபூதி அணிந்து கொண்டு இருந்த சடா. அதை பார்த்த உடனே அவ்வளோதான், ஐயோ மோசம் போனேன்றான், அழுகுறான் மன்னன். ஏன், பெரிய சிவபக்தன் அவன். சிவபக்திக்கு அப்புறம் தான் எல்லாமே. ஒரு சிவனடியார் விபூதி அணிந்து சிவனடியார் தலையை போய் வெட்டினல. இவனுக்கு அப்போ எதிரி படையில் சண்டை போட்டான், எதிரின்னே அவனுக்கு தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் படை நடத்தி சொன்னால் எதிர்த்து சண்டைக்கு வரான், அதனால் சண்டை போடுறாங்க, வெட்டினாங்க, எல்லாம் தீர்ந்தாங்க. ஆனால் இவனுக்கு சிவபக்தன். அதனால் பார்த்தோன்னே அழுகுறான், கண்ணீர் விட்டு அழுகுறான். ஒரு சிவனடியாரை போய் கொண்டுட்டிங்களாப்பா, சிவனடியாரை வெட்டி ஒரு வெற்றி பெற வேண்டுமா நம்ம? அப்போ நான் என்ன தான் உங்களுக்கு இதுதான் அந்த இடத்துல அவங்க வீரமாகவும் வளர்க்கணும் தன்னுடைய படைகளை. அதே நேரத்தில் சிவபக்தியையும் சேர்த்து வளர்க்கணும். அப்படி தான் எதிர்பார்ப்பார்கள் அந்த நெறியில் நிற்கிறவங்க. இப்போ காந்தியடிகள் கூட மிகப்பெரிய சத்தியாகிரக போராட்டத்தை நடத்தினார் இல்லையா? கிட்டத்தட்ட சுதந்திரம் வாங்குகிற ஸ்டேஜ். அந்நேரத்தி பார்த்தா அவர் வந்து வன்முறையில் வாங்கக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருந்தார். அந்நேரத்தி கடைசி போராட்டம் பெருசாக நடத்தும் போது இந்த கும்பல் என்ன பண்ணிடுச்சு, 2-3 போலீஸ்காரங்களை பிடிச்சி அவங்கள கொளுத்தி விட்டுடுச்சு, சாகடிச்சிடுச்சு. அதனால் பரவாயில்ல, அந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தியிருந்தா அவன் சுதந்திரம் கொடுத்துட்டு போகிறதுக்கு அவனும் தயாராக இருந்தான். ஆனால் அதை கேள்விப்பட்ட உடனே அந்த போராட்டத்தை நிறுத்துன்னார் காந்தி. நான் போராட்டத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன்னார். நாடு முழுக்க பற்றி எரியுது, நாடு முழுக்க போராட்டம் நடக்குது. அதில் 2 போலீஸ்காரங்களை அந்த கும்பல் வந்து ஆத்திரப்பட்டு அவன் அடிச்சான்ட்டு அவனை பிடிச்சி சாவடிச்சிச்சு. தமிழ்நாட்டில் தான் நினைக்கிறேன் அது. நம்மளும் தான் இதெல்லாம் செய்வானு. அதுக்காக மொத்த போராட்டத்தையும் கைவிட்டார் காந்தி. இந்த ஒரு முறை நான் இதை ஆதரித்தால் அதுக்கு பிறகு எனது இவ்வளோ நாள் பாடுபட்டது வீணாக போயிடும், மொத்தமே வன்முறையாக மாறி போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக. என்னால் இதை அனுமதிக்க முடியாது. அப்படி ஒரு சுதந்திரம் நம்மளுக்கு வேணான்னார். சாத்வீக போராட்டம் சத்தியாகிரகத்திலே ஜெயிக்க முடியும் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இருங்க. அதனால் அவர் மன்னிப்பு கேட்டார். அந்த போராட்டத்தை வித்ட்ரா பண்ண பிரிட்டிஷ்காரனே சொன்னான், காந்தி முட்டாளுன்னா. நாங்கள் சுதந்திரம் கொடுக்க தயாராக இருக்கிறோம். அந்த போராட்டம் தொடர்ந்து போய் தான் சுதந்திரம் கொடுத்துட்ருப்பான். அவன் 2 பேர் தானே செத்தான், பரவாயில்லன்ட்டு வாங்கிட்டு இருக்கணும் அவர். ஆனால் அவர் வந்து கை விட்டாருன்னு சொன்னான். அதான் காந்தி. புரியுதா? அதே போல் தான் அந்த நெறியில் இருக்கிறவங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். அவர் ஹரிஜனெல்லாம் கோயிலில் உள்ளே விட்டார்னு கோட்சேங்கிற பிராமணனை சுட்டு கொண்டுட்டான், அவ்வளோதான். இப்போ கோட்சேக்கு செலவழிக்கணும் போனோன்னு இவங்க புண்ணியசாலிங்க இவங்களாம் கோட்சேக்கு செலவழித்து கோயில் கட்டி அவன் அஸ்தி எடுத்து வச்சுக்கிறாங்களாம். நகர்ந்து ஊர் போடுறது நாடு. புரியுதா? ஒன்றுமே செய்ய முடியாது இவனுங்களா. எல்லாம் பொய் புசுங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து எல்லாம் அடிக்கிற கூத்து தான் இன்றைக்கி நம்மளால் பார்க்க முடியும். ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம சிவபக்தி பண்ணிக்கினே நம்ம சிவானி நம்ம பான்னு போயிட்டே இருக்கணும். போயிட்டே இருந்தாலும் நம்மளை காலி பண்ணுறதுக்கு ஃபோட்டோ போட்டுக்கணும். அது பான்னு ஒரு பக்கம் அவனுக்கு பான்னு போய் அது செஞ்சுன்னே இருப்பானுங்க. இது யாராலும் தடுக்க முடியாது. அந்த ஒரு எந்த இடத்துல ஒரு டிப்ரெஷன் உருவாகுதோ அங்கே தான் புயலே அடிக்கும்.
காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தான் சொல்லுவோம். அந்த இடத்துல காற்றழுத்தம் குறைஞ்சி போச்சு. அது சரி கட்டுறதுக்காக வெளிலேருந்து வீசுறது தான் புயல். அதே போல் தான் அந்த நேர்மை, வாய்மை, தூய்மை, நேர்மை யார் பேசினாலோ செயல்படுத்தினாலோ உடனே இந்த பொய் பூசுங்களாம் சேர்ந்து அவங்கள காலி பண்ணுறது தான் பார்க்கும். ஆனால் அதுக்காக இவங்க கைவிட மாட்டாங்க. இவங்க பிடிவாதி தான், அவங்க பிடிவாதான். அது முடிமையை செய்ய முடியாது. அப்படி தான் போகும். இயேசு சிலுவையில் அரைஞ்சி தொட்டு ஐயோ பரமபிதாவெல்லாம் நீங்கள் யாரும் கும்பிடாதீங்கன்னு சொல்லிட்டா போனார் இல்லையா? தெரியாமல் செய்கிறார்கள் சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளோதான். இயேசுடைய சீடர்கள் எல்லாம் கொண்டா கூட ஆமாம் ஆமாம் நாங்களாம் ஒத்துக்கிறோம், இயேசு வந்து ஒன்றும் கடவுளும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, எங்களை விட்டுருங்கடா சாமின்னு ஓட்டானுங்களா என்ன? ஒன்றுமே கிடையாது. எல்லோரும் அப்போ ஏன் இப்போவும் பிடிச்சும் போய் கிறிஸ்துவ பாதிரியாரில் கழுத்தாக இருக்கிறான் இல்லையா ஆப்கானிஸ்தானில், அதெல்லாம் இந்த இது ஜிகாதீஸோ வேறு ஐஎஸ்ஐ தீவிரவாதிகளை ஏதோ பண்ணுறான். அவங்களே உறுதியாகிறானுங்க, கடைசி வரைக்கும் இயேசுதான்றானுங்க, செத்தாலும் இயேசுதான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த காலத்தில் இவ்வளோ உறுதியாலாம் இருக்க முடியுது. இன்னும் அந்த இயேசு டேரெக்டாக சீடர்லேருந்து எப்படி இருந்திருப்பாங்க? வேறு வழியே கிடையாது. இப்படி தான் நடந்துக்கினே இருக்கும் உலகத்தில். நல்லதும் கெட்டதும் போராடிக்கின்னே இருக்கும். சில சமயத்தில் இது ஜெயிக்கும், சில சமயம் அது ஜெயிக்கும். அது மாதிரி போயின்னே தான் இருக்கும். இதை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம எதில் இருக்கிறோமோ அதில் இருந்துக்கினே நம்ம வந்து எந்த பக்கம் இருக்கிறோம், நம்ம நல்லது அதிகமாக நம்ம வளர்த்துட்டோம்னா அதை நம்ம வளர்த்துன்னு போயின்னே இருக்கணும். அவ்வளோதான். அந்த நல்லதை வளர்த்துனே இருக்கிறோம். திடீர்னு குறுக்கு புத்தி வந்து கொஞ்சோண்டு அப்படி போயிட்டு ஆனாலும் அவன் தோற்றுருவான். அதனால் அதுதான் காந்தி புத்திசாலி தானே. சாத்வீக போராட்டம் போயின்னே இருந்தார். 2 பேர் தானே கொஞ்சம் தனாஞ்சிருந்தானே காந்தி அவுட்டு. அதில் உறுதியாக இருந்தார். அந்த சாத்வீகன்னா சாத்வீகம்தான். அதுதான் நம்ம பலம். அதை நம்மளே பலகீனப்படுத்திக்கூடாது. திரும்பவும் குவிட் இண்டியா போராட்டம் ஆரம்பித்து திரும்ப சுதந்திரம் வாங்கிட்டாங்க இல்லையா? கொஞ்சம் தள்ளி போச்சு, அவ்வளோதான். இருந்தாலும் அது ஜெயிச்சுது, உலகத்துக்கு நிரூபித்து காட்டினார். காந்தி பூந்தி தின்னார், இதுவை கட்டினு எல்லோரும் கோழையாக்கிட்டார், என்னென்னமோ சொன்னார். ஆனால் அவர் தானே ஜெயிச்சார். பெரிய பெரிய ராஜா அங்கே வீரம் பேசின சத்திரியருங்க. அவர் வந்து சத்திரியங்களோட 3வது கேஸ்ட். அவர் வைசியா கேஸ்ட், செட்டியாருங்க கேஸ்ட். அவர் தானே ஜெயிச்சார். சத்திரியெல்லாம் தூக்கில் தொங்க விட்டானே காணுமே ராஜாங்கெல்லாம் இன்றைக்கி. அவர் தான் ஜெயிச்சார். சத்திரியெல்லாம் போய் கப்பம் காட்டி இருந்தா காந்தி தான் ஜெயிச்சு காட்டிட்டார்ல சாத்விகம். அது போல தான் அந்த பிடிவாதம் இருக்கும் இதில் எல்லாருக்குமே. அதே போல் இந்த மன்னன், புகழ்ச்சோழ மன்னன் வெற்றி பெற்றார்கள். ஆனாலும் அவனால் அந்த வெற்றியை ஏற்றுக்க முடியல. ஏன்? சிவபக்தியே இருந்திருக்கணும் உங்களுக்கு. சிவபக்தியோடு சேர்ந்த வெற்றி தான் உண்மையான வெற்றியை தவிர, அவன் அந்த மாதிரி வளர்த்தான். பட்டத்தியானியை வெட்டினவரே எடுத்து போய் தன்னை கொல்லுன்னு சொல்லி கொடுத்து அந்தளவுக்கு பெரிய சிவபக்தனுக்கு எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். அந்த கொள்கை பிடிப்பு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பான். அதனால் அவன் வந்து சொல்லிட்டான், இது சரி கட்ட முடியாது, இது சரி செய்ய முடியாத தவறு நடந்துடுச்சு, இப்போ ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னா. இப்போ என்ன செய்கிறது? இதுக்கு சரியான தண்டனை, இதுக்கு நான் தான் பொறுப்பு ஏற்றுக்கணும். என்னுடைய பிரஜைகளை நான் வந்து சரியாக வளர்க்கலை. எதியாக இருந்தாலும் அவன் சிவனடியாரை பார்த்துருக்கணும். அவருடைய நெத்தியில் இருக்கிற விபூதியை பார்த்து அவருக்கு வந்து வழி விட்டுருக்கணும். அவரை வந்து கொண்டு இருக்கக்கூடாது. அவர் தலையே வெட்டி எடுத்துன்னு வந்துட்டானுங்க. அதுக்கு வந்து நான் தான் பொறுப்பு. இப்போ என்ன செய்யறதுன்னா, அமைச்சர்களை கூப்பிட்டு அரசாட்சி ஒப்படைச்சிட்டான். நெருப்பு மூட்டுங்கன்னு சொன்னான். விறகெல்லாம் போட்டு நெருப்பு மூட்டி அந்த அடியார் தலை வெட்டி எடுத்து வந்தாங்கள்ல, அந்த அடியார் தலை ஒரு பெரிய தாம்பூலத்தட்டில் வச்சு அதுக்கு மலரால் அர்ச்சனையெல்லாம் செய்து, சிவனாகவே பாவித்து அர்ச்சனையெல்லாம் செய்து அந்த தட்டை எடுத்து தான் தலைமையில் வச்சுக்கின்னு அந்த நெருப்பை சுற்றி, இவ்வளோ நான் கதையில் சொல்லிடுறேன் கிடுகிடுன்னு. ஆனால் அந்த மக்கள் எப்படி இருந்திருக்கும். அவனுடைய ராஜ்யத்து எப்படி வெற்றி கொண்டாட வேண்டிய நேரத்தில் மன்னன் இதை செய்கிறான்னும் போது அவனுடைய எவ்வளோ உணர்ச்சி பிழம்பாக இருந்திருப்பாங்க. எல்லாரும் அழுகுறாங்க, ஆனால் ஒன்று செய்ய முடியல. மன்னன் முடிவெடுத்தது தான். அந்த தலையை தன்னுடைய தாம்பூலத்தட்டில் வச்சு தலையில் ஏற்றிட்டு அதை தீயை வளம் வந்து நெருப்பில் பாய்ந்து செத்தே போயிட்டான். பொழிற்கருவூர் துஞ்சிய புகழ்ச்சோழ், அதான் புகழ்ச்சோழ மன்னனுடைய ஏற்றம். 63 நாயன்மார்களில் அவரும் ஒரு நாயன்மாராக ஆனார். அது பார்த்திங்களா எவ்வளோ பேர். இப்போ நான் சொல்ல வேண்டிய கடமை, நான் பிராமின். ஆமாம் இல்லையா? நான் பிராமின். இந்த மன்னன், இப்போ இந்த மன்னனுடைய வாரிசுகளுக்கோ மன்னனுக்கோ அவங்க கட்டின கோயிலுக்கு கூட அவங்களுக்கு உள்ள கருவறையில் போய் பூஜை செய்கிறதுக்கு தகுதி இல்லை, அருகதை இல்லைன்னுலாம் சொல்கிறாங்க. இது ரொம்ப தப்பு. இதால் தான் இந்து மதம் அழிஞ்சே போச்சு. இவருடைய தவறான கொள்கைக்கு ஆதரவு கொடுக்க அரசர்களுடைய இதுவே வம்சமாக அழிஞ்சே போச்சு இல்லையா? இன்றைக்கி எங்கே இருக்கிறான் அரசர்கள்?
இனிமேலாவது மக்கள் திருந்தணும் இல்லையா? இது மாதிரி பிராமணர்களுடைய புழுவையெல்லாம் சப்பக்கட்டு கட்டி தூக்கி பிடிச்சின்னு அவங்க பண்ணுற அநியாயத்துக்கெல்லாம் ஒத்துக்குதின்னு அவங்க அந்த குருமார்கள் பண்ணுற கொடூரத்தை எல்லாம் காப்பாற்றி விட்டுக்கின்னு ரொம்ப தப்பு இது. இதால் இயற்கை சீற்றங்கள், இயற்கை அழிவுகள் நிறைய வரும். ஏன்னா அந்த இயற்கைன்றது அதுக்குன்னே தனியான ஒரு சட்டம் வச்சுருக்குது. அது மாரல் கவர்மெண்ட்டுன்னு பேர். நீ வந்து கோர்ட்டில் அது என்ன ஒன்றுமே புரியல எனக்கு. பகவத்கீதை மேலே சத்தியம் பண்ணிலாம் போய் சொல்லியிருப்பானுங்க போது, தப்பிச்சிக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய ஆளுங்க கீதை மேலே சத்தியம் பண்ணி போய் சொல்லிட்டு வந்துருப்பானுங்க போது. எல்லாமே அவுட்டு, ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ இதெல்லாம் பார்த்துன்னு இருந்ததுன்னா அந்த இயற்கை வந்து அதனுடைய சீற்றத்தை காட்டி ஆனாலும் ஜனங்க புரிஞ்சுக்கிறது. திரும்ப அதுக்கு ஒரு பொய் கதையை புனைஞ்சு விட்டான்னா அது பின்னால் போய்டும். இப்போ ஏன் ஜனங்க அவங்க பின்னால் போகிறாங்க? இந்த ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? புழுவுனுங்க பின்னால் இவனுங்க இந்த ஜனங்க ஏன் ஏமாந்து போகிறாங்க? அது நான் கண்டுபிடிச்ச ஒரே விடை, மக்களும் புழுவனுங்களே. அதான் உண்மை இல்லையா? இவங்க புழுவுற சின்ன சின்ன புழுவுக்காக பிராமணம் புழுவுற பெரிய புழு பின்னால் போய் ஏமாற கடவுதுன்றது இவங்க தலையெழுத்து. தெரியுதா? அப்போது என்ன செய்யணும் இல்லையா? என்ன நம்ம பாடம் கற்றுக்கணும்? அதனால தான் அதை சொன்னார், பொய்யடிமை இல்லாத புலவர்க்கு மடியேன்றது முன்னால் சொல்லி பொழிற்கருவூர் துஞ்சிய புகழ்ச்சியடற்கு மடியேன். புலவன்னா பொய் சொல்லக்கூடாது. புலவன்னா பண்டிட்னு அர்த்தம் இல்லையா? பண்டிட்னா புலவனுங்க. ஆனால் எப்படி ஆகிப்போச்சு? இப்போ புழுவனுங்கன்னு ஆகிப்போச்சு. புலவனுங்கன்றது இதில் புழுவனுங்கன்னு ஆகிப்போச்சு. அவனுக்கு புழுகிற புழுவுகளாம் ஏன் நம்ம ஜனங்க இப்போ எனக்கு உண்மைகளை எடுத்து சொல்லி காப்பாற்றுறாரு இல்லையா கடவுள்? நான் நிறைய இவனுங்க புழுவெல்லாம் நம்பின்னு தான் இருந்தேன். வர்ணாசிரமம் இருக்குது தான் போது தான் சொல்கிறவங்க பெரிய பெரிய மகான்கள் இல்லையா? அவங்களுடைய வாழ்க்கை பெரிய தவசாலிகள். அப்போ அவங்க சொல்லும்போது அது உண்மையாக தான் இருக்குன்னு தான் உண்மையெல்லாம் அப்படி தான் நினச்சிருந்தேன். நான் பலமுறை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், நான் போய் இலங்கை போரிட்டு சாவ போகிறேன், சத்திரியான்ற முறையில் வீரமரணாண்டியா தான் பிராமணாவை பிறக்க முடியும் உண்மையிலே நினச்சிருந்தேன். நான் எனக்கு இருக்கிற தீவிரத்துக்கு நான் போயே இருப்பேன். என்னை எப்படி அதிலேருந்து மீட்டு கொண்டு வந்து அதே பிராமண குருக்கிட்டே சேர்ந்து அவர் முட்டாள் அவனு தான் சொல்கிறாங்களா உன்னை எங்கடா போச்சு புத்தின்னு அந்த ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தார். வர்ணம் ஆசிரம் தர்மம்லாம் மனித நடிகர் கூத்துன்னார், வெறுத்து போய் சொன்னார். இதால் பல விவேகானந்தர்கள் நாம் இழந்துட்டோன்னு சொல்கிறார். உருவாகி இருக்க வேண்டிய என்னை போல் நிறைய பேர் இப்போ வந்திருப்பாங்க போது ஆர்வமாக ஆன்மீகத்துக்கு. என்னை போல் சத்திரியன் நிறைய பேரை இப்படி யுத்தம் செய்ய போய் சண்டை போடு, அதுதான் உனக்கு கடமை, சத்திரியா தர்மம்னு அந்த ஆன்மீகத்தில் முன்னேற விடாமல் அவங்கள ஜாதி கடமை செய்யப்போன்னு திருப்பிட்டு இருக்கிறானுங்க போது. அது எனக்கு தெரியல, அவர் பிரம்மஞானியாக அவருக்கு தெரியுது. அவர் தான் சொன்னார், இந்த வர்ணாசிரம தர்மத்தினால் நாம் பல நூறு விவேகானந்தர்கள் இழந்து விட்டோம்னு சொன்னார். அவருடைய ஆன்மீக ஆர்வத்தை இது முளையிலே கிள்ளி எறிந்து விட்டு ஜாதி கடமை செய்ப்போன்னு திருப்பி அனுப்பிவிடுகிறது. என்ன அப்படி தானே திருப்பி அமைச்சிடுச்சு. ஆன்மீகம் தான் ஆர்வம் வரப்போய் இவங்களுக்கெல்லாம் வர்ணாசிரமத்தெல்லாம் படிக்க ஆரம்பிச்சோன்னா ஓஹோன்ட்டு நான் பண்ணு சண்டை போட கிளம்பிட்டேன். இலங்கை தமிழர்கள் சண்டை போட்டு சேர்த்துட்டா கூட நம்மளுக்கு அப்புறம் தான் பிராமண பிறகு தான், அப்போ தான் ஞானம் தான், அப்போ தான் கடவுள் அடையணும்னு உண்மையிலே நம்பினேன். ஆனால் என்னுடைய நம்பிக்கை உண்மையாக இருக்க தொட்டு அதிலேருந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு குரு அதே பிராமின் கம்யூனிட்டிலேருந்தே வந்து என்னை காப்பாற்றினார். அதை தான் சொல்ல வரேன் உங்களுக்கு. அந்த வாய்மை தூய்மை நேர்மை உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களையும் இந்த பிராமண புழுவிலேருந்து காப்பாற்றுறதுக்கு யாரோ ஒரு குரு வருவார். இல்லை இறைவனே கண்டிப்பாக அது உண்மை உணர்த்தி உங்களை அங்கேருந்து பிரித்து எடுத்துன்னு போயிடுவான். அப்படி போக முடியாமல் அடிமையாகிடுறீங்க, அந்த காப்பாற்ற முடியலன்னா வேறு வழியே கிடையாது. நீங்கள் அந்தளவுக்கு புழுவணுங்க தான். உங்களுடைய சின்ன புழு உங்களுக்கு தண்டனையாக, பிராமின் புழுவை பெரிய புழுவு இறைவன் இந்த சமுதாயத்தில் இருக்குது. அதனால தான் அது ஜெயிக்குது. அப்போ என்ன செய்யணும்? வேறு வழியே கிடையாது. நீங்கள்லாம் உண்மை பேசி வாழ முயற்சி செய்யணும். உண்மை பேசி வாழுங்க. முடிந்த இடத்துல உண்மை பேசுங்க. நான் என்ன சொல்கிறேன், நீ நாளைக்கே போயிட்டு நான் போட்டு வச்சுருக்க சீட்டெல்லாம் என் வீட்டுக்காரா இருந்தா உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், நீ எடுத்துக்கோ, அவ்வளோலாம் நான் சொல்ல. முடிந்து எங்கே முடியுமோ அதே கூட போய் சொல்கிறது, அது கூட ஒரு புளி விடுறது. ஏன் பழகிடுச்சு. எதே சமாளினா சட்டம் ஒரு புளி விட்டு சமாளிச்சிடுறது. இந்த சின்ன சின்ன புழு. அப்போ இந்த சின்ன சின்ன கல்லெல்லாம் போட்டு ஒரு பெரிய மூட்டையாக வெயிட்டு தூக்க முடியாத மாதிரி சின்ன புழுவுங்க தான் உங்களை அழுத்தி வச்சுன்னு இருக்கிறது. அதை கொஞ்சம் யோசனை பண்ணி அந்த சின்ன புழுவெலாம் நம்ம புழுவாமல் இருக்க முடியுமான்னு பாருங்கள்.
72 வயசில் ஒரு பிராமின் பெரியவர் என்னோடய இதெல்லாம் கேட்டுட்டு அவர் அதுக்கப்புறம் டைரி போட்டு எழுதி வச்சு என்கிட்ட அதுக்கப்புறம் காட்டினார். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் வந்து இதெல்லாம் லிஸ்ட்டு பண்ணி இந்த வாரம் நம்ம என்னென்னா பொய் சொன்னோம், எந்தெந்த இடத்துல நம்மளால் பொய் சொல்லாமல் இருந்திருக்க முடியும், ஆனாலும் நம்ம ஏன் பொய் சொன்னோம் சொல்லிட்டு நான் பாதி இப்போ குறைச்சிட்டேன். நான் வந்து முழுக்க அப்படியே திருந்திட்டேன்னு சொல்லல, ஆனால் கண்டிப்பாக பாதி குறைச்சிட்டேன் சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார். 72 வயசுக்கு அப்புறம் தான் நான் வாழவே ஆரம்பிச்சுக்கிறேன்னாரு என்கிட்ட. 72 வயசுக்கு அப்புறம் தான் போல்ட்ட சொன்னோம்ல, அது பிராமினாக இருந்து இந்த அளவு அவரோட பையனோட ஃப்ரெண்டு நான் ஆக்சுவலாக. ஆனால் அவர் சொன்னார். அப்புறம் அவங்க பையனை வந்து ஃப்ரெண்டுன்ற முறையில் என் பேரை கூப்பிட்டுக்கினா கண்டிப்பார் அவர் அதெல்லாம் கூடக்கூடாது. இப்போ அவர் வந்து சாமிஜி, அவர் வந்து ஃப்ரெண்டு ஃபிலாசபர், எனக்கே குருடா அவரை நீ எல்லாரும் எதிர்க்கே நீ பேர் சொல்லலாம் கூடக்கூடாது கண்டிப்பார். பிராமினாக இருந்தோம் அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனார். அது சொல்கிறேன். இது வந்து மக்கள் வந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி நீங்கள் அந்த சின்ன சின்ன புழுகுகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க வைப்பாங்க. குறைச்சா இறைவன் கண்டிப்பாக வந்து காப்பாற்றும். இவ்வளோ ஏன் ஒரு இதுக்கப்புறமா நிறைய கிட்டத்தட்ட இந்து மதன்ற பேரில் நம்மளுக்கு கொடுத்து நம்ம கையில் வந்து சேர்ந்துற தகவலெல்லாம் 90% மேலே புழுகு தான், பொய் தகவல் தான். அதை வச்சு ஏமாந்து போய் தான் அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஆளுங்க அதிர்ச்சி அடைய. மற்றவங்களுக்கு உண்மை தெரியறதே இல்லை, அதனால் அவங்க வந்து அதில் போய் சேர்ந்துட்டாங்க. இந்த என்ன மாதிரி இருக்கிறவங்களும் இறைவன் வந்து காப்பாற்றும் போதும் அது ஒரு தனித்தனி அதிர்ச்சியாக இருக்குது. இப்போ நான் சொன்ன ராவணன் வந்து பிராமணன், அவன் வந்து இந்த மாதிரி என்னை கொண்டா பிரம்மகத்தி தோஷம் வரும்னு சொல்லி ராமர்கிட்ட அப்புறம் கூட ஒரு அம்பு விட்டார், போடான்னு விட்டார், உண்டாங்க எல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போது நாங்கள் அதை உண்மையிலே அப்படி தான் நம்ம நம்பினுக்கிறோம். இவ்வளோ பெரிய ராமாயணம் இவ்வளோ பெரிய இதுவும் நம்ம அப்படி தான் நம்பின்னு இருக்கிறோம். ஏன் இப்போ எழுதுனவங்களாம் சாதாரண ஆள் இல்லை, பெரிய ஆளுங்க. ஆனால் இது பொய் தகவல். அதில் பிராமின் கிடையாது ராவணன். அவன் ஊராம் பொண்டாட்டியை பார்த்தா விட்டு வைக்க மாட்டான், தூக்கின்னு போயிடுவான். இதெல்லாம் நம்ம பேசியிருந்தோம். நானே கூட சொல்லியிருந்தேன், இதெல்லாம் கண்டனை எல்லாம் சொல்லியிருந்தேன். ஆனால் இது எல்லோரும் தான் சொல்லியிருந்தாங்க. 5000 வருஷம் இது தான் பரவின்னு இருக்குது. யாருக்குமே ராவணன் போய் தெளிவுபடுத்தவே இல்லை. ஆனால் எனக்கு வந்து நைட்டு வந்து கான்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்திட்டு போகிறார். திடீர்னு 5000 வருஷம் முன்னால் சமாதி அடைந்த ராவணன் எனக்கு ஒரு வாரம் முன்னாலே ராவணனுடைய உருவம் வந்து அந்த சூட்சம் சொல்லி அந்த கதாயுத்த தோலில் வச்சுன்னு அந்த பக்கமாக இலங்கை பக்கமாக இறங்கினா மாதிரி இருந்தது. அப்படியே ரிவர்ஸ்லேயே மெதுவாக கீழே பூமியில் இறங்குறவன். நானே பயந்துட்டேன், இதனால இது நம்ம கணம்னான்னு போடுவேன், ராவணனுடைய ஆன்மா இறங்குது போகுது, ஏதாவது நம்ம உஷாராக இருக்கணும் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் புரியுது. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு இரவு ஒரு 1:30 மணி வாக்கில் நான் அது சம்மந்தமே இல்லை, க்ளீனாக என்னை தொடர்பு கொண்டு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ராவணனையா நம்ம போய் வில்லன்ட்டோம், அவன் கொடூரமானவன், இன்னமும் என்ன ஜீர்ணிக்க முடியல. என்னடா இது இந்த அளவுக்கு ஏமாந்து போயிருக்கிறோம் நம்ம, என்னால் ஜீர்ணி. ஏன்னா நான் தான் நல்லா ஃபுல் கமெண்ட் அடித்தோம் இல்லையா. செம்தியா பிராமின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டான் இப்படியான்னு சொல்லின்னு இருந்தான். அப்போ எனக்கு வந்து அவனை தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் என்ன, புரியுதா? திரும்ப அந்த உண்மை தான். அந்த உண்மையில் நாட்டம் இருந்தால் அவர்களுக்கு மட்டும் வந்து அந்த உண்மையை தெளிவுபடுத்தி அவங்க பொய்களை ஏமாந்து திரியிறாங்கன்னும் போது இவ்வளோ பேர் திரியிறதை பற்றியும் கவலைப்பட்டதே இல்லை. ஆனால் நானும் அதில் போகிறேன்னு எனக்கு வந்து முழுக்க அவ்வளோ இனிமையாக இருக்குது. ராவணனுடைய அந்த தமிழ் அவ்வளோ நல்லா இருக்குது. நான் வந்து தமிழ் மன்னன், சொக்காலாம் போடாமல் இருந்தார் அந்த பூணு இல்லைன்னு காட்டுறதுக்காக, சட்டைலாம் இல்லாமல். அப்போ தான் நினச்சி ஆகா இதான் அவர் சட்டை இல்லாமல் காட்டினார். நான் வந்து தமிழ் மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவும் சொல்கிறாப்புல. அந்த மாதிரி பெண் பித்தெல்லாம் கிடையாது. நான் தன்னோடு வாழ்ந்தது வந்து இன்பவிங்கிற ஒரு பெண் தான் வாழ்ந்தாள். நான் ஏற்கனவே திருமணமான தன்னோடு சிறிது காலம் இன்பவி என்னோடு வாழ்ந்தாள்னு சொன்னார். அப்போ அந்த இன்பவி ஏதோ ஒரு உயர்ந்த பெண் இருக்கணும், ஆன்மீகத்தில் உயர்ந்த பெண்ணாக இருந்திருக்கணும். அந்த இன்பவியும் காமிச்சார் எனக்கு. நல்லா சடை வந்து நல்லா பின்னால் இவ்வளோ தூரம் தொங்குது, ஒத்த சடை போட்டுன்னு இருந்தாங்க. ஒரு நல்ல நற்குணம் உள்ளவர்களாக தெரிஞ்சுது. அதை ரொம்ப பெருமையாக சொல்லினார் என்கிட்ட. இன்பவி என்னோட சிறிது காலம் வாழ்ந்தாள், சிறிது காலம் தான் வாழ்ந்தாள்னு சொல்கிறார். ஆனால் அவளே விருப்பப்பட்டு தான் என்னிடம் இன்ப நுகர்ச்சி நுணுகினாள்னு சொன்னார். தமிழ் அந்த அளவுக்கு இருக்குது, இன்ப நுகர்ச்சி நுணுகினாள்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாப்புல.
அப்போது அதுலேருந்து நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ ராவணன் வந்து யாரும் எந்த பெண்ணுமே பலாத்காரம்லாம் செஞ்சதே கிடையாது. தன் மனைவியை தவிர அவர் இன்னொரு பெண்ணோட வாழ்ந்தது இன்பவிங்கிற பெண். அந்த பெண்ணை விரும்பி தன்னோடு சிறிது காலம் வாழ்ந்த பெண் அவள். இவ்வளோ தான் ராவணனுக்கு பெண்களுக்கு இருக்கிற தொடர்பே. ஆனால் அதை போய் அப்படியே பில்டப் கொடுத்து அவன் ஊர்வசி இது பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், அடுத்த முன்னாடி தூயின் போயிடுவான், அப்படி அவ்வளோ எங்கே எடுத்து போயிட்டானுங்க பாரு. இந்த இடம் தான் எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. அப்போது இந்து மதம்ன்ற பேரில் இருக்கிறவனுங்களும் பொய் புசுக்காரங்களாக இருக்கிறானுங்க. அதுக்கு நாங்கள் தான் அத்தாரிட்டேரியன் அத்தாரிட்டி கேஸ்டின்னு சொல்லிட்டு இருந்துக்கின்னு அதுக்கு தலைவன் வச்சுக்கின்னு அதுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறவங்க நாங்கள்லாம் இந்து மதத்தை காப்பாற்ற போகிற இந்து மத அமைப்புகள்னு சொல்லி அதுக்கு தலைவனுங்க, குட்டி தலைவனுங்க இல்லை, எல்லாமே பொய் புசுங்களா போச்சு கட்சியில். இல்லை எவனுமே அதை உண்மையை பற்றிலாம் கவலையே கிடையாது. ராவணனுக்கும் கவலை கிடையாது, அவனுக்கு தன்னை பற்றி தப்பாக பேசுறது கவலை கிடையாது. ஆனால் உண்மையான ஒருத்தர், நான் உண்மையாளன் ஒருத்தர்னு எனக்கு மட்டும் வந்து அதை சொல்லிட்டு போகிறாரு பாரு. அந்த தான் உங்களுக்கு நான் இங்கே பாடமாக சொல்கிறேன். நீங்களும் உண்மை பேசினால், பொய்களினால் நீங்கள் திசை திருப்பப்படும் பொழுது கண்டிப்பாக உண்மைகள் வந்து உங்களுக்கு தானாகவே தன்னை உணர்த்தி விட்டு செல்லும். அது பொய், இதுதான் உண்மையா? அப்போ உணர்த்தலாம் என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு நீங்களும் உண்மையானவர்களாக இல்லை. இதுதான் பச்சையான உண்மை. உண்மை பேசுங்க, உண்மையானவர்களாக இருங்க. ஒருத்தவங்களுக்கு நட்பாக இருந்தாலும் சரி, அது ஒரு குடும்பமாகவும் இருந்தாலும் சரி, ஒருவருக்கு உண்மையானவர்களாக இருங்க. அப்போது இந்த உண்மைகள் நீங்கள் வந்து பொய்களினால் நீங்கள் திசை திருப்பப்படும் பொழுது உண்மைகள் அவைகள் தங்களை வெளிப்படுத்தி உங்களை அந்த பொய் பின்னால் போகாத அளவுக்கு உங்களை வந்து காப்பாற்றிடும். உங்களை அங்கேருந்து உண்மையின் பக்கம் உங்களை திருப்பி காப்பாற்றிடும். இதை தான் நான் சொல்ல வரேன். வேறு எதுவும் நான் ஒன்று என்ன பெரிய ஆண்டவராக ஒருத்தர் கேட்டார்னு சொன்னாங்களா, அவர் ஒன்றும் பெரிய ஆண்டவராக ஒரு தெரியல. ராவணனுடைய வீணை தானாக மீட்டி ட்ராயின் ஆரம்பிச்சுப்பா, என்னன்னு தெரியல, சித்து விளையாட்டு இல்லையா. ராவணனுக்கு வீணை என்ன ரொம்ப பிடிக்கும், ராவணேஸ்வரன். இப்போ நான் ராவண அவன்றதெல்லாம் விட்டேன். இப்போ ராவணேஸ்வரன்ற மரியாதையாக சொல்கிறேன். ஈஸ்வரன்ற பட்டத்தை ஜெயிச்சவர் ராவணன். ஈஸ்வரன்ற நிலையில் ஜெயிச்சு தொட்டு இன்றைக்கி என்னை கான்டாக்ட் பண்ண முடியுது, தொடர்பு பண்ணி நான் அதை தவறான கருத்துக்கள் நானே எடுத்து பேச தொட்டு அது இல்லை, நான் என்னுடைய உண்மையான நிலை இது தான் சொல்லிவிட்டு வேறு சில உண்மைகளை காமிச்சிட்டு மறைஞ்சிட்டார். அதெல்லாம் உங்ககிட்ட முன்னே கூட நான் சொல்லிட்டேன். ஆனால் இங்கே நான் சொல்ல வேண்டியது இதுதான், உங்களுக்கு பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களே யாரை கூட எனக்கு ஆப்போசிட்டாக திரும்பி நிறைய பேர் இங்கேருந்து வெளியேறிட்டாங்க இல்லையா. அவர் ஒன்றா சாமியாரா, அவர் ஒன்றா பெரியவரான்றவங்களாம் ஒரு கொஞ்சமாக போயினே தாங்கிறாங்க ஒருத்தராக. நான் கவலைப்பட்டதே கிடையாது இல்லையா, அதை பற்றி கவலைப்பட்டதே கிடையாது. என்னிடம் நீங்கள் வருகிறீர்கள், நான் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு கெஞ்சி தொங்கி யாருன்னா கொஞ்சோண்டு வாங்கலாம், நான் கொஞ்சம் சாமியார் கொஞ்சம் என்கிட்ட வாங்கலாம், நான் உங்களுக்கு கொஞ்சம் அதை பண்ணலான்னு இதை பண்ணலான்னுக்கிறேன், கொஞ்சம் ஒரு டொனேஷன் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், வெயிலுக்கு நான் கொஞ்சம் ஏர் கண்டிஷன் ஏசி போட்டுன்னு குழுன்னு இருக்கலான்னுக்கிறேன் உங்கள் காசில். இது மாதிரிலாம் நான் சொன்ன மாதிரி எனக்கு ஒன்றும் ஞாபகமே இல்லை இல்லையா. செய்கிறவங்ககிட்டே வானானின்னு தான் இருக்கிறேன். ஏசி வச்சு கொடுக்குறேன்னாரு ஒரு அன்பர், சென்னை நண்பர், 3 வருஷமாக 4 வருஷமாக சொல்லியிருந்தாங்கிறாரு. ஒரு ஜோக் வச்சுட்டு நீங்கள் ஏசி வைப்பீங்க, சாமியாருக்கு ஏசி கேட்கு தான் என்னை ஏசி வைப்பான் சில பேர் சொல்லி ஜோக் வச்சு வானாண்டி. அது உண்மை என்னென்னா முடிஞ்சவரை இயற்கையாக இருக்கலாமே. இன்னும் இந்த சூழ்நிலை இயற்கை சூழ்நிலை கெடலை. இனிமேல் தான் சாமி மகிமையால் ஏரியா டெவலப் ஆகி கடன் சிட்டியாகி நகரமாகி கெட்டு போகுது. அது என்னான்னு தெரில. ஒரு சாமியார் இருந்தால் அவங்களால தான் அந்த ஏரியா டெவலப் ஆகுது இல்லையா. தருமபுரி சென்னையில் தலமோங்கு கந்தவேலன்னு பண்ணார் கந்தக்கோட்டத்து பெருமாள் வள்ளல் பெருமான். அதனால தான் சென்னை இந்த அளவுக்கு சிட்டியாக உயர்ந்துருக்கு நம்ம சுவாமிகளே சொல்லுவார். அதேபோல் பத்ராசல ராமதாசரால் தான் ஹைதராபாத் என்ற பெரிய நகரம் வந்து அவருடைய ஆசீர்வாதம். ஒரு சிட்டிக்கு பின்னாலும் ஒரு மகானின் ஆசீர்வாதம் இருக்கும். அதுமாதிரி இங்கே என்னோடய ஆசீர்வாதத்தால் தப்புன்னு சிட்டி ஆகும்போது கூடவே என்ன அது நோய் நொடி டீசல் புகை இதெல்லாமே சேர்ந்து பெருகி போகுது. அது என்ன ஆசீர்வாதம்னு தெரில. ஆனால் இப்போ இயற்கை அழகாக இருக்குது, இயற்கை வளம் நல்லா இருக்குது. அதனால் நான் சொல்லினே இருக்கிறேன், அது ஏசி வந்து வேணாம், முடிந்தவரை இயற்கையாக இருக்கிறேன். ஒரு 60 வயசு நான் தாண்டிட்டேன்னா ஒரு என்ன உடம்பு முடியல, அப்போ வந்து அடுத்தவன் யாசனாலும் பரவாயில்ல எனக்கு ஏசி வையின்றோம் இல்லையா. அப்போ ஒன்றா பார்த்துக்கலான்னு சொல்லி வச்சுருக்கிறேன்.
அதனால் நான் உங்ககிட்ட நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இதெல்லாம் இல்லை, தயவு செஞ்சு யாருன்னா எனக்கு தெரியாமல் உங்ககிட்ட வந்து காசு கீசு கொடுங்கன்னு கேட்டால் கொஞ்சம் என்கிட்ட சொல்லும். இந்த மாதிரி இவங்க வராங்க, நீங்கள் இப்படி அந்த பக்கம் போய்ட்டோன்னே இந்தாண்ட பக்கம் வந்து ஆசிரமத்து வர ஏதாவது காசு கீசு கொடுத்துட்டு போய் எனக்கு பிடுங்குறாங்க சாமி, கொஞ்சம் என்கிட்ட சொல்லுங்கள். அது மாதிரி யாரும் இது வரைக்கும் பிடிங்கிருக்க மாட்டாங்க இல்லையா? அது மாதிரி கேட்கவே மாட்டாங்க. கொடுத்துக்கன்னா கூட வானான்னு தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்காவது பக்கம் இருக்கிறவங்க தான் என்கிட்ட இருக்கிறாங்க. அதனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இது வந்து அந்த பொய்த்தன்மை. அவங்களுக்கு ஏன் புத்தி மாறாட்டம் நடக்குது? நம்ம ஆசிரமத்திலே இருந்து ஆசிரமத்திலே நிர்வாகியாக இருந்த ஒருத்தர், அதுவும் இன்னும் அவங்க ஃப்ரெண்டு சேர்ந்துன்னு இங்கே ஆசிரமத்துக்கு வரவங்களே சாமிகிட்ட இருந்து என்ன கற்றுனேன், அவருக்கு புது சாமி கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க புதுசாக ஒரு சாமி வேறு, அங்கே அங்கே உனக்கு நிறைய சொல்லி கொடுக்குறான்னு வந்து கேன்வாஸ் பண்ணி இட்டுன்னு போச்சுங்க. என்ன ஆச்சரியமாக திண்டாடாது, ஆசிரமத்தை நிர்வாகியாக போட்டு வச்சுக்கிறான். சாமியார்கிட்ட இருந்து இம்மா நாள் என்ன கற்றுனேன், நீ அவர்கிட்ட போனால் பாக்கியம் சொல்லி கொடு செய்யுங்கப்பா. நான் வானா சொன்னேன், வாரத்துக்கு ஒரு நாள் தான் வெளியிலே வரேன், எனக்கு கும்பல் குறைச்சா நல்லது தான், ஆனால் ஆசிரம ட்ரஸ்டியாக இருந்துட்டு இதை செய்யலாமா? செய்யக்கூடாது இல்லை, அதை ரிசைன் பண்ணிடணும். நீ ரிசைன் பண்ணிவிட்டு இது சாமி வந்து சரியில்லை, அந்த சாமி தான் ரிசைன் பண்ணிவிட்டு நீ வெளியில இருந்து நீ கேன்வாஸ் பண்ணி கூட கூட்டின்னு போகலாம். ட்ரஸ்டியாக இருந்துன்னு உள்ளே வந்து இருந்துக்கின்னு இது பண்ணிட்டு போச்சுப்பாவும். இது மாதிரி ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்குது. எனக்கு இதை பற்றி என்னன்னே புரியல. இதை பற்றி என்ன அபிப்பிராயம் என்ன தெரியல. அவங்ககிட்டே சொல்லிட்டேன், நீங்கள் வேறு சாமியார்கிட்ட போகிறதில்ல, நான் யாருமே இது வரைக்கும் வேறு சாமியார்கிட்ட போகாதீங்க, நீங்கள் எப்படி அங்கிட்ட வந்தால் நீங்கள் வேறு யார்கிட்ட எப்படி போவீங்க? நான் என்னையே கேட்டுக்கிறேன். 15 வருஷம் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிறீங்க, யார்கிட்டையும் ஒருத்தர்கிட்ட கூட நான் ரகசியமாக கூட அப்படிலாம் பண்ணது. யாருன்னா புகழ்ந்து சொல்லுவாங்க இந்த சாமிகள், எனக்கு சந்தோஷமாக இருக்கும். போயிடுவாங்க எல்லாம், நிறைய சாமியாரில் பார்த்து அவங்கள ஆசீர்வாதம் வாங்குறது நல்லது தான். ஆனால் எங்கன்னா டூப்ளிகேட்டுக்கிட்ட போய் மாட்டிக்கின்னு என்ன டூப்ளிகேட்டுன்றது கேட்டாங்கன்னு இது ஒன்று தான் நான் சொல்லுவோம். அது கூட இவ்வளோ நாள் சொன்னதில் இப்போ சொல்கிறேன் இல்லையா? உங்களுக்கு வந்து வேறு யாருன்னா வசதியாக இருந்தால் நீங்கள் அவங்கக்கிட்ட போக வாங்க. அவங்க வசதியாக தெரியாதோட்டு டகால்னு என்ன டூப்ளிகேட் ஆகி அவர்லாம் ஒரு சாமியாரே கிடையாது. அது மாதிரிலாம் கமெண்ட் அடிக்காது, சரிதா? அது வந்து தப்பு. அதுக்காக தான் அந்த இதை கொடுத்தேன். நம்ம சாமிகள் வந்து துறவிகள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எழுதின ஒரு பிரிண்ட் அடித்து வச்சுக்கிறாங்க, பத்திரமா வச்சுப்பாங்க. நான் ஒரு 6 மாதம் ஒரு இடம் கொடுங்கப்பா, 6 மாதம் ஒரு இடம் நம்ம ஆளுங்களை படித்தாளுங்களே கொடுத்தாலும் திரும்ப படித்து பார்க்கணும். பல குரு அதில் போட்டுக்கிறார் தெளிவாக, ஒரு துறவிக்கிட்ட நீ தான் போகும்போது ஜாக்கிரதையாக இரு, எண்ணத்தினாலும் கூட அவங்கள நீ தப்பாக நினச்சின்னா சூரியன் சுல்லென்று சுடுவதைப் போல தோஷம் ஆன்மாவை சுட்டுவிடும். தெளிவாக சொல்கிறாரு. ஜனங்களுக்கு தெரியாமல் நான் தப்பாக நினச்சிட்டேன்னு சொல்லக்கூடாது, அதெல்லாம் கொடுக்குறேன் உங்ககிட்ட, புரியுதா? வேறு சாமியார்கிட்ட போனால் எப்படி போகணும் நானே சொல்லி கொடுக்குறேன். இங்கே வந்துக்கினே இருக்கிறியா, தொடர்ந்து நீங்கள் கூட தெரிஞ்சு வச்சுங்க. திடீர்னு உங்களுக்கு வேறு சாமியார் பிடிக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரே ஒரு சாமியார் நான் மட்டும்தான் அப்படிலாம் இல்லை இல்லையா? எவ்வளோ சாமியாருங்க நல்ல நிலையிலே இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் தப்பே சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுக்கு கூட நான் ஒரு உழவு சொல்லி கொடுத்தேன். ஒருத்தர் தடுது பண்ணி நின்ட்டார், அப்புறம் சொன்ன தடுது பண்ணி நிற்காதப்பா. அப்போ ஏன்னா இங்கே வந்துன்னு போகிறதால ஒரு கான்டாக்ட் கிடைக்கும், அந்த கான்ஷியஸ்னஸ் என்ற உணர்வு நிலையில் ஒரு கான்டாக்ட் கிடைக்கும். பட்டுன்னு இதை கட் பண்ணினா அது திடீர்னு அந்த டக் ஆஃப் வாரில் 2 பேர் கயிறை இழுத்து டக்குன்னு விட்டா போய் ஊந்துடுறானே, அப்படி அது உனக்கு இங்கே வரக்கூடாது, வேறு இடத்துக்கு போகணும்னு தோணுச்சுன்னா வாரம் இல்லையா? அப்புறம் அதை வந்து ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வா, 5 நாளைக்கு ஒரு வாட்டி வா. அப்போ கொஞ்சோண்டு உன்னை விலக்கி வச்சுக்கோ. அதுக்கப்புறம் 2 வாரத்துக்கு விட்டு ஒரு வாரம் வா. அப்புறம் மாதம் ஒரு கிளாஸுக்கு வா. அப்புறம் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு கிளாஸுக்கு வா. அப்படியே வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, அப்புறம் வருஷத்துக்கு ஒரு வாட்டின்னு வந்து அப்படியே பொறுமையாக நின்றுக்க. அப்போ வந்து அதனுடைய ஃபோர்ஸ் வந்து ஸ்பீடு காட்டாது. சட்டுப்பட்டுன்னு வந்து ஸ்பீடு காட்டி டபால் வந்து ஆய்வுலாம் ஒன்றும் சாமியார் ஆய்வு இன்னும் பெரிய திடீர்னு அறிவாளி ஆகிடுவாங்க. திடீர் நம்ம சொல்ல முடியாது. திடீர்னு காளிதாஸ் திடீர் அறிவாளி தான். நான் முட்டாளாக இருந்தால் திடீர்னு ஆஹா மாணிக்கவி நையே மரகத பதுமையேன்னு பாட்டான். அது மாதிரி சில பேர் இங்கே வரவங்க திடீர் அறிவாளி ஆகி இந்த ஆள்கிட்ட போய் இவ்வளோ நாள் வந்து ஏமாந்துட்டோம்டா சொல்லிட்டு அடடாடா நம்ம வேறு எங்கெல்லாம் போயிருக்கணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு கூட நான் இதை சொல்லி கொடுக்குறேன். அப்படி உனக்கு தோணுச்சுன்னா கூட கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கு. ஏன்னா அந்த ஆசீர்வாதம்லாம் டகால்னு கட் பண்ணக்கூடாது. அது இதை போல் பொறுமையாக ஸ்லோ, அதை வந்து கிராஜுவலாக நிற்கும்போது உனக்கு அதோட பாதிப்பு ரொம்ப தெரியாது. அதுக்கப்புறம் நீ ஃபுல் ஸ்விங்கில் அங்கே போய் நல்லா பெரிய ஆளாக முன்னேறி அங்கேருந்து எனக்கு சொல்லுவேன், எனக்கு கூட ஆசீர்வாதம் பண்ணலாம். அங்கேருந்து கேசம் தாசுசாமி உன்னை ஆசீர்வதிக்கிற அளவுக்கு நான் உயர்ந்துட்டேன், எனக்கு சந்தோஷம் வரும் இல்லையா? சரிப்பா நான் மீதி இருக்கிறவங்களாம் கடை தேர்த்த முடித்தா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வரைக்கும் வச்சுக்கினேன். ஏதோ வச்சு
அதனால் இது எல்லாமே அது தனி செக்ஷன், அதை விட்டுருங்க. அது உங்களுக்கு முன்னாடி போட்டு வைக்கிறேன். திடீர்னு உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய சாமியாராக பெரிய ஒளியாக கிடச்சிதுன்னா அப்போ கூட நீங்கள் சட்டு நிற்காமல் இப்படி கிராஜுவலாக நின்று அவர்கிட்ட போய் நீங்கள் நல்ல ஆசீர்வாதம் வாங்கினா அது ஒரு எனக்கு வந்து சந்தோஷம் தான். ஏன்னா எனக்கு அது மாதிரிலாம் இல்லை. நான் அது மாதிரிலாம் இருந்தால் நான் ஏன் வாரம் ஒரு நாள் வந்து உங்களை சந்திக்க போகிறேன்? தினம் வந்து உட்காந்துக்கின்னு உங்களுக்கு புரியல வாங்க உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அது மாதிரி தான் நான் கும்பலை கூட்டியிருக்கேண்ணா. நான் தான் ஓடியாரேண்ணே. சிட்டியை விட்டு அங்கே வரேன், அங்கே விட்டு இங்கே வரேன். இப்போ இங்கேருந்து கூட வேறு எங்கன்னா இடம்னா தெரியுமா, மடத்துக்கு கூட போயிட்டு மடத்து பக்கமாக ஒரு இதுவாக இன்னும் தனிமையாக போகலாமான்னு கூட பார்க்குறேன். நான் தான் ஜனங்களை விட்டு ஓடுற ஆளாகிறேன்னு. நான் போய் இவங்களாம் வரல, நான் போய் வந்துக்கின்னு உட்காந்துருப்பேன். அதெல்லாம் ஒரு மணி இல்லை. அவன் புத்தி, அவன் கணக்கு, அவன் அந்த லெவலில் தான் போடுவான். புரியுதா? நான் அந்த பரதேசியாக சுற்றி அலையும் போது கூட அங்கே அந்த பிச்சைக்காரனில் உட்காந்துக்கிறான்ல இதில் கோயிலான்ட்ட, அவனுக்கு கூட என்ன டவுட்டாக பார்த்து அவங்களுக்கு போட்டியான பிச்சை எடுக்க வந்துடுவானா. அவன் லெவலுக்கு அவன் வழியே கிடையாது. அவன் லெவலுக்கு அப்படி தான் அவன் சிந்திக்க முடியும். அந்த பிச்சைக்காரில் நல்ல பிச்சைக்காரனாக இருக்கிறான். அதில் ஒரு பிச்சைக்காரன் என்கிட்ட வந்து அதை முன்னாடி சொல்லிட்டேன், அதை தம்பி எங்கெங்கெல்லாம் போனால் பிச்சை கிடைக்குன்னு எங்களுக்கு லிஸ்ட்டு கொடுத்தேன். இங்கெல்லாம் போனால் இதுவாக இருக்கும், ஆனால் பிச்சை எடுத்தால் மட்டும் நீ வந்து மயிலாப்பூர் பக்கம் மட்டும் போயிடாத. மயிலாப்பூர் பக்கம் போனால் அங்கே போலீஸ்காரங்க நம்ம தட்டில் இருக்கிற பிச்சை காசை பிடிங்கி நம்மளை தெத்தி விட்ருவானுங்க. அவனுக்கு நம்மளை விட பிச்சைக்காரனுங்க. பாவம் மயிலாப்பூர் போலீஸ் என்ன கேட்டு எனக்கு ஆய்வு எப்படி சொல்லி வந்துடுவான். அவன் பிச்சைக்காரன் சொன்னேன். நல்ல பிச்சைக்காரன். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் பிச்சைக்காரனாக இருந்தால் கூட என்னை பிச்சைக்காரன் நினச்சின்னு எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு பாரு அவர். அந்த பிச்சைக்காரில் 2-3 அவன் போட்டிக்கு வந்துட போகிறான். ஒரு பிச்சைக்காரன் மறைக்கிறான். அவனுக்கு இந்த இன்னொரு பிச்சைக்காரன் எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக தம்பிப்பா உன்னை பார்த்தா புதுசாக இருக்குது பிச்சை தொழிலுக்கு சொல்லிட்டு அவர் எனக்கு தொழில் சொல்லி கொடுக்குறாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவர் இந்த லெவலுக்கு என்ன முடியுமோ அந்த ஹெல்ப் பண்ணுறாப்பா இன்னொருத்தனுக்கு இல்லையா? அந்த மாதிரிலாம் இருக்கும். இன்னும் சில பேர் பார்த்தாங்களா, வா நம்ம 2 பேரும் போகலாம், இந்த வீட்டில் போனால் அவங்க வந்து காவி துணி கிடைப்பாங்க, சாப்பாடு போடுவாங்க. ஒரு வேளை அவர் ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுக்கிறார். யார் வீட்டில் போனால் அடியார்களுக்கு சோறு போடுவாங்க, காவி துணி கொடுப்பாங்க. போகலாமான்ட்டு ஒருத்தர் என்ன கூப்பிட்றாரு இல்லையா? எதுவுமே எனக்கு ஹர்ட் ஆகலை எனக்கு. ஏன் அவங்க பார்க்குற பார்வை, அவங்க பிச்சைக்காரனை தொட்டு என்னை பிச்சைக்காரனை பார்த்து அதில் கெட்ட பிச்சைக்காரன் எப்படி போனால் நல்ல பிச்சைக்காரன் ஹெல்ப் பண்ணுறேன். அதே மாதிரி தான் இங்கே எல்லாம் அவங்க பார்வை பார்க்கும்போது திடீர்னு எனக்கு நல்லவனாக தெரியுறேன். அப்புறம் திடீர்னு நான் வந்து ஒரு இதுவாக தெரியுறேன். அது வேணாலும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. அது வந்து பகவான் செயல் அது எல்லாமே. அதனால் ஆனால் அவங்க இவ்வளோ நாள் கிளாஸுக்கு வந்துடவே இவ்வளோ நாள் இருக்கவே அவங்களுக்கு தெரியாது அந்த சீக்ரெட், அந்த ஆசீர்வாதம்ன்றான் என்னன்னு தெரியாது. அந்த தொடர்ந்து கான்டாக்ட் என்னமா நிலையில் இருக்கிறவங்க கூட தொடர்ந்து தொடர்பு வச்சுருக்கும்போது உங்களை அறியாமலே ஒரு வித ஒளி வந்து உங்களுக்கு வந்து உங்களை தொட்டுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியாது. அதனால தான் கிளாஸை விட்டு நிற்கலான்னா கூட நின்னா கூட 2 வாரத்திலே ஒரு மாதிரி ஆகிப்போகுது. என்ன தெரில ஒரு மாறிக்குது அப்படின்லாம் தோணும். ஏன்னா அந்த ஒளியினுடைய அதனுடைய எனர்ஜி இதுவும் உங்களுக்கு வந்து டிஃபிஷியன்ஸ் ஆகும்போது உங்களுக்கு டெல் அடிக்கும். அது வந்து இந்த ஆசீர்வாதம்லாம் பொண்ணும் நிறைய பக்தியாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த பெரிய அளவில் கூட ஆசீர்வாதம் பண்ணும். அப்போது நீங்கள் தடால் நிற்கும்போது அது கட்டாகும். அதுக்காக தான் அதெல்லாம் கொஞ்சோண்டு சொல்லி கொடுக்குறேன். அதை அதிகமாக சொன்னாலும் தற்புகழ்ச்சி மாதிரிலாம் தற்பெருமை மாதிரிலாம் ஆகிடும். அதனால் கொஞ்சம் அதையும் மனசில் போட்டு வச்சுங்க. வேறு இடத்துக்கு போங்க வாங்க. நான் இன்ன வரைக்கும் எனக்கு ஞாபகம் இல்லை எனக்கு என்னத்துக்கு அங்கே போகிறீங்க, என்னது இங்கே வந்தால் இங்கே தான் வரணும் அப்படிலாம் நான் சொன்னதே கிடையாது. அது மாதிரி எண்ணமும் எனக்கு இருந்ததே கிடையாது. அது மாதிரி தோணுனதே கிடையாது. இது ஒன்று மட்டும் சொன்ன அந்த தம்பிங்கிட்ட, ஏன்ப்பா அதை கொலை பண்ணுறீங்க, ட்ரஸ்டியாக இருந்துங்கன்னு ஆசிரமத்துக்கு வந்து இங்கே இருக்கிறவங்களாம் கேன்வாஸ் பண்ணி வேறு சாமியாரிட்டு போய் அது ரொம்ப அதிகம்லாம். அது செய்யலாமா? அது ரொம்ப அநியாயம் இல்லை. உனக்கு பிடிக்கலையா நின்று நீ இப்போ தூரம் வெளியில் நின்று என்னை மோசமாக திட்டுறவங்க கூட திட்டுறான். வெளியிலேருந்து திட்டுறான். வெளியில் நின்று திட்டணும். உள்ளேயே வந்து எல்லாமே பண்ணிக்கினேன். அதுதான் தப்பு. அது வந்து பொய் நாடகம். அந்த மாதிரி பொய்மையாக இருக்கக்கூடாது. அவங்களும் ஒத்துக்கினாங்க. நாங்கள் அது மாதிரி தான் பண்ணந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதோ தனி சப்ஜெக்ட். நீங்கள் யாராக இருந்தாலும் பண்ண போகிறதில்ல. இருந்தாலும் லைட்டாக உங்களுக்கு போட்டு வைக்கிறேன். நிற்கணுன்னும் போது இதுதான் ப்ரொசீஜர். கிராஜுவலாக நிற்கிறது தான் ப்ரொசீஜர். சடன் பிரேக் போடுற மாதிரி இது டீன் நின்னோம்னா சடன் பிரேக் போடுற மாதிரி. அதனால் புகழ்ச்சோழனுடைய கதையை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இதில் அந்த ராவணேஸ்வரன் எனக்கு சொன்ன உண்மை,
அதனால் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், அந்த பொய்மைகளை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கிட்டே இருங்க. பிஸ்னஸில் இருக்கிறோம், எப்படி சாமி நாங்கள் பொய் சொல்லாமல் பண்ணத்தடிகள் சொன்னதே தான், நான் விளக்க பொய் உரைத்த நவநிதியம் தேடின்னு. பிஸ்னஸ்னால பொய் தான்ட்டார் அவர். அதில் யார் நான் பொழக்கிற மாதிரி பேசுகிறான்னா அவன் பெரிய பணக்காரன் ஆகிடுவானா. அவர் அரசனுக்கு சமமாக சொத்து இருந்தவர் சொல்கிறார், அனுபவத்தில் சொல்கிறார். அவர் சும்மா ஒரு பொறாமையில் சொல்ல, அவர் ஏழையாக இருந்துன்னு பணக்காரனில் பற்றி திட்டல. அவரே அரசனுக்கு சமமான சொத்து. அரசன் அவன் வீட்டுக்கு தேடி வருவான், விருந்தினராக அவன் வீட்டுக்கு வந்துட்டு போவான். அந்தளவுக்கு பெரிய சொத்து இருந்தவர். அவர் எல்லாத்தையும் துறந்ததை சொன்னார், நான் பொழக்க பொய் சொன்னாதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொய் கூட மெர்ஜாகி அது உண்மை மாதிரியே இருக்கணும் பேசும்போது, அப்போ தான் அது பிஸ்னஸ்ஸு ஒர்க் அவுட் ஆகும் சொல்லிட்டு வானாண்டான்னு தூக்கி போட்டார் அதை. அதனால் நான் அதுக்கிட்டலாம் போல பிஸ்னஸோ அதுவே போல பரஸ்பரம் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கூட ஒருத்தவங்க மாறிச்சு. அந்த இடமே என்னால் ஜீர்ணிக்க முடியல. ஹஸ்பண்ட் ஒய்ஃபை ஒருத்தவங்க ஒளிவு மறைவு எல்லாம் இருந்துக்கின்னு ஒருத்தவங்களுக்கு உண்மையாக இருக்க முடியாத அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு உண்மையாக இருக்கணும், ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு உண்மையாக இருக்கணும். அன்றைய தகவல்கள் 2 பேருக்கும் மறைவாக வேறு எதுவும் நடக்கக்கூடாது. ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் ஒரு வேளை தண்ணி போட்டு எட்டு வச்சின்னு பொடாட்டி சமாதியை பிடிங்கிடுவான் சில பேர் இல்லையா. அதுங்க போய் கூலி வேலை செஞ்சு களை எடுத்து நாற்று நட்டு ஏதோ கொஞ்சம் காசு சேர்த்து பானியில் போட்டு வச்சுருக்கோம். இவர் தண்ணியை போட்டு இடுப்பில் எட்டு வச்சுட்டு அதெல்லாம் பிடிங்கி போயிடும். போய் அது தண்ணி போட்டு வரும். அவங்கக்கிட்ட நீங்கள் ஒன்றா அந்த காசு எங்கே வச்சுன்னு சொல்லாமல் இருங்க. அது தனி சாமர்த்தியம். ஏன்னா பெரும்பாலும் அப்படி இல்லை. சராசரி வாழ்க்கையிலேயே கூட ஒரு கணவன் மனைவின்னும் போது இந்த மனைவிக்கு தெரியாத கணவனுடைய நடவடிக்கைகள், கணவனுக்கு தெரியாத மனைவி இது இருக்கக்கூடாது. ஒருத்தர் உண்மையாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் அது நல்ல ஒரு குடும்பமாக இருக்கும். அதையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்திங்கன்னா அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லோருமே பரஸ்பரம் ஒருத்தர் உண்மையாக இருக்கிற ஒரு குடும்பம் அமைந்தால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். அப்போ அந்த உண்மையாக அமைகின்ற குடும்பத்திலேருந்து ஒரு உண்மையானவன் தேரும் பொழுது இது எல்லாம் நான் பொய்களின் பின்னால் சொல்கிறேன். இந்த மாதிரி இவர்கள் பிராமண மடாதிபதிகள் சாஸ்திரன்ற பேர், சாஸ்திரத்தில் உண்மை இருக்குது, அது கூட ஒரு 10 உண்மை நடுவில் ஒரு பொய்யை ஏற்றி விட்ருவான். ஒரு 10 உண்மையிலும் ஒரு பொய்யை ஏற்றி விட்ருவான். அப்போது இத்தனை வருஷம் 1500 வருஷமாக ஏற்றின பொய்யெல்லாம் பார்த்திங்கன்னா கொச்சின்னு ஆகிடும். கடைசியில் அந்த பொய்கள் பெருசாக பேசி அந்த உண்மைகள் சின்னதாக போயிடுச்சு. போய் அது சாஸ்திரம் இல்லை. இப்போ இந்த அளவுக்கு ராவணேஸ்வரனை எனக்கு கிளியர் பண்ணிட்டு போகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. பார்த்தா இது எல்லாமே பொய்யா கிடக்கு. அப்போ தான் புரியுது, வால்மீகி எழுதின ராமாயணம் 1,00,000 ஸ்லோகம், இப்போ 10,000 ஸ்லோகம் தான் இருக்குது. அப்போ 90,000 ஸ்லோகம் அவ்வளோ உண்மைகளை அழிச்சிட்டுக்கிறானு. அழிச்சிட்டு இவங்களுக்கு ஃபேவரபுளான பொய்யெல்லாம் சொருவி ஒரு விதமான ஏதோ ராமாயணன்ற பேரில் நீ நம்ம கையில் கட்சிருக்குது, ஏதோ ஒரு திருநெல்வேலி அல்வா கட்சிக்குது கையில். அதை நம்ம கையில் எடுத்துன்னா ஆடுன்னு அல்வா வாங்கி கையில் குத்தாங்கன்னு சொல்லி. ஆனால் அதுக்காக ராமருடைய பெருமையோ சீதாபிராட்டியுடைய பெருமையோ ஆஞ்சநேயருடைய பெருமையோ குறைவானதாக சொல்ல முடியாது. அவங்க அவ்வளோ உயர்வானவர்கள். இது என்ன ஒரே இது, 2 பேரும் நான் பிராமினாக இருந்திருக்கிறான். ராவணேஸ்வரனும் நான் பிராமின், ராமரும் நான் பிராமின். 2 நான் பிராமின் புகழோடு இருக்கும்பொழுது 2 பேருக்கு நடுவில் ஐயம்பேட்டை வேலை செஞ்சவங்க யார்? அந்த ஒரு கேள்வி தான் எனக்கு நிற்கிது. அது யார் அப்போ எனக்கு கிளியர் பண்ணுவாங்கன்னு தெரியல. பொழிற்கருவூர் துஞ்சிய புகழ்ச்சோழருக்கு மடியன் அந்த சோழ மன்னனை நாம் எண்ணி வணங்குவோம். 63 நாயன்மார்களே அவர்களை சிவமையானவர்கள். அதனால் சிவனை அவர்களை பூஜித்தால் எண்ணினால் சிவனையே எண்ணுவதாக பூஜிப்பதாக அர்த்தம். அதனால் அவர்களையும் ஏற்றமாக எண்ணும். ராமநாம பஜனை செய்யும்.